ஆன்மீகம் இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தமானதா? உங்க வீட்டு பக்கத்துல யாரும் சமைக்க கூடாது, பிரியாணி ஆக்க கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. பல நூற்றாண்டு நாங்க வராகி அம்மனுக்கு வேண்டுதல் நடத்தி வராகி அம்மன் பூஜை நடத்தி நாளைக்கு உங்க வீட்டு பக்கத்துல ஆதி தமிழர்கள் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா? சாப்பிடலாம். பிரச்சனை என்ன? முருகன் தமிழ் கடவுளா இல்லையா? நான் சொல்லட்டுமா? பதில் சொல்லுங்க. முருகன் தமிழ் கடவுளா இல்லையா? தர்காவை இடிச்சு ரீலோகேட் பண்ணுங்கன்றது மனுஷன் சொல்றதா? எச்ராஜாவை போய் கேளுங்க. தர்காவை ரீலோகேட் பண்றது மனுஷன் சொல்லுவானா? மனுஷன் சொல்லுவானா? இதுவரைக்கும் எச்ராஜா சொன்னது எதுவுமே உண்மை இல்ல. இந்த தமிழ்நாட்டு மக்களை குழப்புவதும் பொய்களால் மத உணர்வுகளை தூண்டுவதும் எச்ராஜா தொடர்ச்சியா செய்யறாரு. எத்தனையோ தர்காக்கள் இருக்குது, எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. நாம் அங்கு பலியிடலாம், நாம் அங்கு சென்று தொழுகையிடலாம் என்றளவா இவர் சொல்லியிருக்க வேண்டும். திருப்பரங்குன்றத்துல சொன்னா அடுத்த ஒரு தர்கால போய் சொல்லுவாங்க, அடுத்த ஒரு தர்கால போய் சொல்லுவாங்க. உங்களுக்கு சென்டிமெண்ட் இல்லையா? உங்களுக்கு சகோதரத்துவ உணர்வு இல்லையா? இந்த திருப்பரங்குன்றத்துக்கு ஸ்கந்தர் மலைன்ற பேரு, வட இந்திய பேர் தமிழ் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய தேவை ஸ்கந்தர். அதுல இருந்து தான் கந்தர் வருது. ஸ்ரீ ஸ்கந்தர் மலைன்னு எச்ராஜா சொல்றாரு. எச்ராஜா சொல்றாரு, அயோத்தியை போன்று நீ என்ன சொல்லுவது, நான் இதைதான் செய்கிறேன் என்று சொல்கிறார். அப்படின்னா இது சட்ட ஒழுங்கு இல்லையா? 300 ஆண்டுகளாக அங்கே நேர்ச்சை கடை நடக்கிறதுக்கு உண்டான ஆவணங்கள் எல்லாத்தையும் தாக்கல் பண்ணிக்குவேன். சிக்கந்தர்னா இல்லையா? ஒரு வார்த்தை இருந்தா காட்டுங்க. இதுல எங்க இருக்கு? இது தெளிவா இருக்கே சார். அது கிடையாதுங்க. அவர் ஏதோ ஒன்னு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய இந்து முன்னணி பெட்டிஷன்ல நேத்து நீங்க தாக்கல் செய்த ஆதாரத்தோட பேசிட்டு இருக்காங்க சார். மிகநூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றம் சர்ச்சை இது தொடர்ந்து 2-3 நாட்களாக அரசியல் வட்டாரத்திலையும் சரி தமிழகத்திலையும் சரி பரபரப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. திடீரென்று இந்த சர்ச்சை எங்கிருந்து ஆரம்பித்தது அப்படிங்கிறது தான் இப்போ தமிழக மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த திருப்பரங்குன்றம் சர்ச்சை அரசியலா ஆன்மீகமா அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு விவாதம் நடக்க இருக்கு. இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக நம்முடைய விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து திரு அபுபக்கர் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் டானோ ஷோப், SDPI கட்சியிலிருந்து முகமது ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்து மக்கள் கட்சியிலிருந்து திரு செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பாஜகவிலிருந்து திரு நாச்சியப்பன் மற்றும் தொடர்ந்து விவாதத்திற்குள் செல்லலாம். முதல்ல இந்த தலைப்பு குறித்து அரசியல் விமர்சகருங்கிற முறையில் முதல்ல உங்க 2 பேர்கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல டானோ ஷோ கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன நீங்க முதல்ல நினைக்கிறீங்க? இத்தனை நாள் இல்லாம இப்ப மட்டும் ஏன் இவ்வளவு பெருசா அது பூதாகரமா இருக்கு? 1920களில் இருந்தே கேஸ் போட்டிருக்காங்க, தோத்துருக்காங்க. பிரிவியூ கவுன்சில் வரைக்கும் போயிருக்கு, தோத்துருக்காங்க. பாஜக அது சார்ந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கலவர தொல்லியல் துறை. என்னத்தையாவது தோண்டி எங்கெல்லாம் கலவரம் பண்ணலாம், எதையாவது பண்ணி தமிழ்நாட்டில் தங்களுக்கான இடங்களை. நேற்று நான் ஒரு ட்வீட்டு கூட பார்த்தேன். இது தமிழ்நாட்டில் பாபர் மசூதிக்கு இணையானது. இந்துக்களை பாஜக தரப்பில் ஒன்றிணைப்பதற்கு இது சரியான வாய்ப்புன்னு வெளிப்படையாகவே பாஜகக்காரர்கள் ட்வீட் பண்ணி சந்தோஷப்படுற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். அப்படி ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஆனால் முழுக்க மக்களுக்குள் பிரிவினையை உண்டாக்கணும்னு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். 1. 2வது, நானும் அந்த மதுரை சார்ந்த பகுதிக்காரன் என்ற முறையில் தர்காவுக்கும் மசூதிக்குமே நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. இவங்களுக்கே தர்கா என்பது, நான் ஒரு ஐயங்கார் மிஸ்டர் டியூஷன் படித்தேன். அவங்க இந்த விரதம் அந்த விரதம் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய குழந்தைக்கு ஏதாவது காய்ச்சல்னா தர்காவில் போய் மந்திரிச்சிட்டு வருது, மாப்பாளையத்தில் போய் வந்துச்சிட்டு வர்றது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். இந்த தர்காவே கெடா வெட்டுறது, மொட்டை அடிக்கிறது நிறைய இந்துக்கள் பண்ணுவாங்க. திருப்பரங்குன்றம் கோயிலில் போய் முருகனை பார்த்துட்டு தர்காவுக்கு போயிட்டு வர்ற இந்துக்கள் தான் அதிகம். இது எதுவுமே தெரியாமல் ஒட்டுமொத்தமாக இது ஏதோ இந்து முஸ்லீம், தர்கா என்பது முஸ்லீம்களுக்கானதுங்கிறதே முதல்ல ஒரு முரட்டுத்தனமான முட்டாள்தனமான ஒரு பார்வையாக நான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் தீவிர இஸ்லாமியர்கள் தர்காவை எதிர்ப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சமாதியை இது பண்ணக்கூடாதுன்றது. அப்படி இருக்கும் பொழுது இதை ஏதோ இந்து வெர்சஸ் முஸ்லீம் ஆக்குவதும், இந்துக்களுக்கு நாங்கள் தான் இந்துக்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு பாஜகவும் அதனுடைய கையாள் அமைப்புகளும் போராட வந்து கொண்டிருப்பதும், அவர்களுடைய வழக்கமான நீங்கள் எப்படி இந்த ஆண்டாள் விவகாரம், அப்புறம் இன்னொன்று பண்ணாங்களே இங்கே
ஏதோ ஒரு மசூதியில் ஆனா இப்ப நம்ம இதுல பார்க்கும்போது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இவங்க வந்து கோழியும் ஆடையும் எடுத்துட்டு போகும்போது தடுத்தது யாரு? இங்க அரசு நிர்வாகத்தை சேர்ந்தவங்க தான் தடுத்திருக்காங்கிறப்ப அரசு ஏன் இங்க தடுக்குதுங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? அந்த அதிகாரி இது போல நிறைய அதிகாரிகள் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். திடீர்னு பார்க்குறோம் ஒரு ஜீவோ வருது, அப்புறம் உடனே சமூக வலைதளத்தில் எதிர்ப்பு வந்த உடனே அது நீக்கிறாங்க. இது வந்து தொடர் கதையா இருக்கு. திமுக இது ஆட்சியில போன்ற வந்ததுல இருந்து இது போன்ற இது விஷயங்கள் இருக்கு. இருக்கு. இதை வந்து கண்டிப்பாக களையெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு திமுக அரசுக்கு இருக்கு. 300-400 வருஷமா இங்க வந்து கடை வெட்டிட்டு தான் இருக்காங்க. அதை கூட விசாரிக்காம போறவங்களை தடுத்தது என்பது மிக மோசமான ஒரு நிர்வாக பிழையா நான் பார்க்குறேன். அது வந்து மிகப்பெரிய தவறு. இவங்க என்ன சொல்றாங்க, நவாஸ்கனி அங்கே உட்காந்து சாப்பிட்டாரு. அவர் அங்கே உட்காரல, இதுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர். மேலும் அவர் நான் அசைவம் சாப்பிடல, சாப்பிட்டதை நிரூபிச்சா என் பதவியே விட்டுறேன்னு சொல்றாரு. இவங்க அதை நிரூபிக்காம இவங்க எந்த மாதிரி வழக்கமா பொய் சொல்லுவாங்களோ அது எப்படி சொல்றாங்கன்னா, ஏதோ கோயிலுக்குள்ள உட்காந்து அவர் சாப்பிட்ட மாதிரி சொல்றாங்க. இதுல ரெண்டு கருத்து இருக்கு. முதல்ல அசைவம் சாப்பிட்றதே ஏதோ பாவம் தீட்டுங்கிற அது வந்து ஒரு பிராடர் இருக்கு. மலை மேல காலங்காலமா சாப்பிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து நிப்பாட்ட முடியாது. நீ சொல்றது திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கான இடம்னு ஒன்று இருக்குது, தர்காக்கான இடம்னு ஒன்று இருக்குது. அந்த தர்காவுடைய இடம் அவங்க கையில் தான் இருக்குது. அது எல்லாருமே திருப்பரங்குன்றம் மலை தான் சொல்றாங்க. இவ்வளவு தெளிவாக மக்கள் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எல்லா ஊடகமும் பேட்டி எடுத்திருக்காங்க. யார் லோக்கல் பீப்புள் யார் சொன்னால் நாங்கள் அத்தனை வருஷம் அங்கே தான் இருக்கோம், எங்க பிரச்சனை வந்துச்சு இது வரைக்கும் என்ன யார் உங்ககிட்ட வந்து இப்ப நம்ம அரசு நிர்வாகம் செய்து தவறு அப்படிங்கறத நம்ம சொல்றோம்ல, இது உடனே வந்துட்டு அங்க மேலிடத்துக்கு போயிருக்காது, ஒரு சென்சிட்டிவான விஷயமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உளவு பிரிவுக்கு தெரிஞ்சிருக்காதா? இதை மொழியிலேயே கிள்ளி இருந்திருக்கலாமே, இது ஏன் இவ்வளவு தூரம் வளர விடுறாங்க அரசுங்கிறதானே கேள்விங்க. நீங்க இதை வளர விடுவது அப்படிங்கிறத விட அதுக்கு தான் நம்ம முதலே சொல்லிட்டோம், இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எழும்பி அதற்கு பிறகுதான் அடங்கும். எழும்ப விடாமல் தடுக்க வேண்டியது அரசினுடைய பொறுப்பு, களை எடுக்கணுன்றதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சதா சர்வ காலமும் 24 மணி நேரம் எங்கடா கலவரம் செய்யலாம், எப்படா இங்கே வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைக்கலாம், எப்படி வட இந்தியா மாதிரி இங்கேயும் எதையாவது அரசியலுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறதை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இருக்கும் வரை இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்பிட்டு தானே இருப்பாங்க. அவர்களுடைய நோக்கத்தையும் நம்ம வந்து கண்டிக்க வேண்டிய இடத்துல தானே இருக்கிறோம். இப்போ ஒட்டுமொத்தமா இந்து அமைப்புகள் செய்யற ஒரு முக்கியமான விஷயமா தான் நீங்க இதை பாக்குறீங்க. அப்படி எடுத்துக்கலாம். இந்துத்துவ அமைப்புகள் ஒன்று, இவர்கள் இந்துக்களின் இது கிடையாது, ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. இவங்க ஒரு பிரிஞ்சு அமைப்பாக தான் நான் பார்க்குறேன். அதை என்னமோ ஸ்கந்தர் மலைன்னு ஒரு பேர் சொல்றாங்க, அதுவே ரொம்ப பச்சையான ஒரு ஐக்கியத்தனம். அது மட்டும் இல்லாமல் முருகன்கிட்ட போய் பாரத் மாதா கி ஜெயன்னா தமிழ் கடவுள் முருகனுக்கு புரியுமானே எனக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ இது வந்து தூண்டி இருக்காங்க இந்த விஷயத்தை அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் அவர் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இங்க வந்து கந்தர் மலைன்னு எப்படி பேர் வந்ததுங்கிறதே இப்ப பெரிய விமர்சனத்துக்குள்ள இருக்கு. திருப்பரங்குன்றம் தானே, எங்க இருந்து கந்தர் மலைன்னு வந்ததுன்னு எப்படி பெருசாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 18ஆம் தேதி அங்கே ஆடு கோழி வெட்டி சமபந்தி பூஜை பண்ண போகிறோன்னு சொல்லி ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் போஸ்டர் அடித்து பல நாள் கேம்பெயின் பண்ணாங்க. அப்படி ஆட்டை போட்டுக்கிட்டு போனப்போ காவல்துறை தடுத்தது. தர்காக்களில் இந்துக்கள் போய் வழிபடுவது உண்மை, ஆனால் பலி கொடுப்பது என்பது ரேரஸ்ட் ஆஃப் ரேர். பலி கொடுப்பதாக இருந்தால் ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு அனுப்பிச்சு போனதுக்கப்புறம் உன்னுடைய உம்ராவை முடிக்கணும்னு தான் இருக்குது. ஸோ பலி கொடுப்பது தர்காக்குள்ளேயோ மசூதிக்குள்ளேயோ செய்வது அவர்களுடைய அடிப்படை தன்மை கிடையாது. இங்கே இருக்கிறவங்க யாராவது தனிநபர் செஞ்சுருக்கலாம். அந்த மசூதி அந்த தர்கா எப்போ வந்ததுங்கிறது டிஸ்பியூட்டில் இருக்குது. ரஃப்லி 1858 ஆங்கிலேயர்கள் எடுத்த ஃபோட்டோவில் அந்த தர்கா இருக்கிற மாதிரி இல்லை. எப்போ வந்திருந்தாலும் நான் வரேன், ஏன்னா ஒரு 400 வருஷம் ரெக்கார்ட் பண்ணார், அதுக்காக நான் சொல்றேன். இல்ல எப்போ வந்திருக்குங்கிறது பிரச்சனை கிடையாது. எல்லாமே இப்ப காலங்காலமா இல்ல, நான் வரேன், நான் ஒன்னொன்னா வரேன். அவர் சொன்னதுக்கு ஏற்ற சரி. 1858 இல்ல அரௌண்ட் 860-70களில் இது வந்திருக்கலாம். பட் அடுத்த 40 வருஷத்துல அதுவும் என்னன்னா மலை மேலே ஏறி போறப்ப, அதாவது முருகர் மலைங்கிறது கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கும். அது குடவரை கோயில். அந்த முருகன் என்பது அந்த மலையையே செதுக்கி செய்த சிவன் விக்கிரகம். மலையே கடவுள் தான் இந்த தமிழருடைய மரபு. குடவரை அது மலை குடைந்து தான் பண்ணிருக்காங்கிறது ஓகே. இல்ல, குடவரை கோயில குடைஞ்சிட்டு விக்கிரகம் வெளியில இருந்து கூட பண்ணுவாங்க. இந்த இடத்துல மலையையே குடைஞ்சு விக்கிரகமும் மலையிலிருந்து செய்யப்பட்டது. மலை இதுதான் இந்த இதை பொறுத்த வரைக்கும். அதை பற்றி அகநானூறு சங்க இலக்கியங்களில் 40க்கும் மேற்பட்ட இடத்துல பரங்குன்றம்னு இருக்குது. கைலாயம் இருக்கிற இமயமலைக்கு சமமானது இது பரங்குன்றம்ங்கிற சொற்கள்லாம் இருக்குது, பரிபாடலில் இருக்குது. ஸோ அது இப்போ காலமாக தமிழருடைய கோயிலாக மேலே இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோயில். அதுக்கு மேலே ஏறும் வழியில் நடுவில் ஒரு இடத்துல சமவெளி மாதிரி இருக்குது. அந்த இடத்தில்தான் கார்த்திகை தீபம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஏற்றப்படுது. கார்த்திகை வழிபாடும் உங்களுக்கு அகநானூரில் இருக்குது.
தீபம் ஏற்றி வழிபடுறதுங்கிறது. 1925 என்ன தீர்ப்பு வந்ததுன்னு அதுதான் சொல்றேன். சொல்றாங்க. அந்த தர்கா பகுதியை தவிர மீதமெல்லாம் கோவிலுக்குரியதுன்னு வந்துச்சு. தர்காக்கு ஒரு பகுதி இருக்கு, கோவிலுக்கு உரிய பகுதி, கோவிலுக்குரிய மலை அப்படின்னு வந்து வந்து தனித்தனியா தானே இருக்கு. அதை எதிர்த்து தேவஸ்தானம் போனதுக்கு அப்ப இங்க இப்ப இன்னைக்கு உச்ச நீதிமன்றம்னு டெல்லியில இருக்கு, இங்க ஹைகோர்ட்ல வந்ததுன்னா அங்க பிரிவியூ கவுன்சில்னு போனப்ப அங்க மொத்த மலையும் கோயிலுக்குரியது தான். ஆனால் இங்கே சில தலைமுறைகளாக இஸ்லாமியர்கள் இருக்கிறதுனால அவர்களுடைய வழிபாட்டை அந்த எதுவுமே விரிவுபடுத்தாம அதே முறையில் சிறிய அளவில் நடத்தி கொண்டிருக்கலாம். இதுதான் தீர்ப்பு. இது கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது அந்த சைட்லேருந்து பிரச்சனை வரும். இவங்க கேஸ் போடுவாங்க. 1998 தீர்ப்பில் அந்த தர்காலேருந்து 60 மீட்டர் தாண்டி அங்கேயே ஏற்றலாம், 20 மீட்டர் 60 அடி தாண்டி ஏற்றலாம், இந்த தர்கா பக்கத்தில் இருக்கிற அந்த சமவெளியிலேயே 60 அடி தாண்டி ஏற்றலான்னு தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் இன்று வரை ஏற்றப்படல. மோட்ச தீபம் ஏற்றுவதற்கு இன்னொரு இடத்துல தான் ஏற்றப்படுகிறது. ஆனாலும் இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே கண்டிப்பாக நம்ம வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்கிறத கூடிய விரைவில் பார்க்கலாம். இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் வந்துட்டு மக்கள், அங்கே இருக்கிற மக்கள் எதுக்குமே செவி கொடுக்குற மாதிரி தெரியல. இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அப்பகுதி மக்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. கார்த்திகை தீபம் ஏற்ற போகிறதும் வந்து இந்து அமைப்புகள் தான் ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒரு செய்தியாக வெளியில் வரது நம்மளால பார்க்க முடியுது. மேடம், யாரை கேட்குறீங்கிறத பொறுத்து இருக்கு. நானும் போயிருக்கேன், நானும் அந்த இடத்த பார்த்துருக்கேன். அங்கே இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் இது நம்ம மேலே, பட் அவர்களும் தொழுதுட்டு இருக்காங்க, போகட்டும் அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர அவர்களுக்கு உணர்வு இருக்குது. அவர்கள் எல்லாரும் தமிழர்கள் தான். அதாவது திருப்பி இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 1920 நடந்த ஒரு தீர்ப்பு தான் இதனுடைய மைய கருத்து. அதாவது இந்த கோயில் வந்து ஒட்டுமொத்த மலையும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது. அந்த வழக்கு தேவஸ்தானம் போர்டு சார்பாக வழக்கு யாருக்கு எதிராகன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக பதிவு செய்யப்படுது. அப்போ கவர்மெண்ட்டும் அதை கிளைம் பண்ணுறாங்க, அந்த மலை வந்து எங்களுக்குரியதுன்னு. அதில் முகமதன்ஸும் கிளைம் பண்ணுறாங்க மலை எங்களுக்குரியதுன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மலையினுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா கீழே முருகன் கோயில், அதுக்கு மேலே நெல்லித்தோப்பு அப்படின்னு சொல்லி அந்த சமவெளி பகுதி. இங்கே தான் வந்துக்கிட்டு ரம்ஜான் பக்ரீத்துக்கு மட்டும் வந்து ஒரு திடல் தொழுகை நடக்கும். இதுக்கு மேலே இங்கே வந்து தர்கா, சரியா? இது இங்கே வந்து அப்படியே டெட் அகேன்ஸ்டாக இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோயில். இதுதான் அமைப்பு, இதுதான் அந்த வழக்கில் வந்து தாக்கல் செய்யப்பட்ட அமைப்பு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோயிலில் இருந்து இந்த நெல்லித்துப்பு போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. அதுக்கடுத்து இந்த பக்கம் போகிறதுக்கு காசி விஸ்வநாதர் கோயில் போகிற பாதை இருக்குது. அது இந்துக்களுக்கு சொந்தமானது, இந்துக்களுக்கு சொந்தமானது. அதே மாதிரி நெல்லித்துப்பு பகுதியில் இருந்து சந்தனக்கூடுக்கு ஃப்ளாக் ஹோஸ்டிங் ஏற்றுவாங்க. அந்த ஃப்ளாக் ஏற்றக்கூடிய இடம், அதுக்கடுத்து தர்கா, இது எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு. அவர் திருப்பி சொல்கிறார்ல, அந்த தீர்ப்பையும் நான் வாசிக்கிறேன். அதில் கரெக்டாக வந்து அதாவது மேலே இருக்கக்கூடிய தர்கா, அந்த நீ மண்டபம், அந்த நெல்லித்தோப்பில் இருந்து நீ மண்டபம் வரைக்கும் வந்து முகமதுக்கு சொந்தமானது. இதை எதிர்த்து தேவஸ்தானம் வந்து அப்பீல் போகுது. அந்த அப்பீலில் இல்லை இது ஒட்டுமொத்தமாகவே கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு சொல்லி அப்பீலில் முடிவாகுது. 1923 முடிவாகுது. அதையும் எதிர்த்து பிரிவி கவுன்சில் போகிறாங்க. பிரிவி கவுன்சிலில் என்ன சொல்கிறாங்க, இல்லை கீழமே நீதிமன்றம் கொடுத்தது சரி, கீழே இருக்கக்கூடிய கோயிலில் இருந்து நெல்லித்தோப்பு பகுதியிலிருந்து காசி விஸ்வநாதர் போகக்கூடிய பகுதி வந்து இந்துக்களுக்கு சொந்தமானது, நெல்லித்தோப்புல இருந்து தர்காவுக்கு போகக்கூடிய அந்த என்டையர் இது வந்து தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு 1931 வந்து முடித்து வைக்கப்படுது பிரிவி கவுன்சிலில். அதற்கடுத்து இந்த சிவில் டிஸ்பியூட்டே அரைஸ் ஆகலை. அவர்களுக்கு உண்டான வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நானும் மதுரைக்காரன் தான். காலகாலமாக எனக்கு சின்ன பிள்ளைகள் அங்கே தான் போய் மொட்டை போடுவாங்க. மொட்டை போடும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆடை எடுத்து அங்கே சொந்த பந்தம்லாம் வரும், அங்கே பரிமாறுவாங்க. இவங்க சொல்கிறாங்க வந்துக்கிட்டு யாராவது ஒருத்தவர்கள் அதை செய்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக அங்கே நேர்ச்சை கடை நடக்கிறதுக்கு உண்டான ஆவணங்கள் எல்லாத்தையும் தாக்கல் பண்ணியிருக்கோம். எங்கே ஆடை இருக்கிறது, அதே மாதிரி வந்து ஏன் வந்து காவலர்களே அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்ருக்காங்க, அந்த விருந்தில் சாப்பிட்ருக்காங்க, தொழுகை நடத்தின இது எல்லாமே வந்து என்ன செய்கிறோம், நாங்கள் தாக்கல் பண்ணுறோம். எப்படி அயோத்தியில் செய்தார்களோ அதே போன்ற ஒரு பொய்யை வந்து இந்துத்துவ அமைப்பினர் செய்கிறார். அதுக்கு அடுத்து 1998 இந்த கார்த்திகை தீபம் பிரச்சனை வருது. அப்போ வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப தெளிவாக சொல்லுது, இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி என்ற அமைப்பு பிரிவி கவுன்சிலில் முடிவான விஷயத்திற்கு அப்புறமும் கூட தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுடைய இடத்துல தான் நான் நடத்துவேன்னு சொல்லி இது பண்ணால் காவல்துறை வேடிக்கை பார்க்கக்கூடாது, கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு 1998 சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் ஒரு மனு கொடுக்கப்படுது. அவங்க வந்து ஆடு கோழியை வந்து மேலே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மனுவை விசாரிக்காமல்
மதுரை வீரன் என்று சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி உடனடியாக யார்கிட்டையுமே அனுமதி வாங்காமல் போய் தடுக்கிறார். அந்த காவல்துறை அதிகாரி மேலே இப்போ வரைக்கும், ஏன்டா ஒட்டுமொத்த பிரிவி கவுன்சில் எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் இன் ஃபேவர் ஆஃப் போத் சைட்ஸ், அவங்களுக்கும் பாத்தியப்பட்ட உரிமை இருக்குது, அதுக்கு ஸ்கெட்ச் இருக்குது. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் பாத்தியப்பட்ட ஸ்கெட்ச் இருக்குது. ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்கிறது இஸ்லாமியருக்கு பாத்தியப்பட்டது. அதில் வந்து அவங்க என்ன வழிபாடு வேணாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, உங்கள் வீட்டு கீழே, உங்கள் வீட்டு பக்கத்தில் நான் இருக்கேன், உங்கள் வீட்டில் பூஜை நடக்குது, என் வீட்டில் வந்துக்கிட்டு நான் வந்து ரம்ஜான் கொண்டாடுறேன், பிரியாணி சாப்பிட்றேன், நீ எப்படி என் வீட்டில் பூஜை நடக்கும்போது பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லி நீங்கள் வந்து என்கிட்ட சண்டை போட்டால் எவ்வளவு அயோக்கியத்தனமானதோ அதே போன்ற அயோக்கியத்தனமானது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சமூக மத்தியில் அவர்களுடைய மத வழிபாட்டை தடுப்பது. இது வரைக்கும் இஸ்லாமியர்கள் திருப்பரங்குன்றத்திலேயோ காசி விஸ்வநாதர் கோயிலையோ இந்த பூஜையை பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெட்டிஷன் ஒரு காலமும் இந்த நூற்றாண்டுகளில் கொடுத்தது. தொடர்ந்து பேசலாம் சார். ஆக்சுவலாக இங்கே பிரச்சனை எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இவர் சில விஷயங்கள் சொன்னார், போஸ்டர் அடித்து ஒட்டப்பட்டது, இது போன்று நாங்கள் வந்து பலி கொடுப்போம், போஸ்டர் எடுத்து ஒட்டப்பட்டதுன்னு. இதை வந்து நம்ம ஒரு வழக்காகவோ இல்லை வந்துட்டு அரசுகிட்ட வந்து நம்ம போய் சொல்லியோ அது வந்து பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேண்டிய இடத்துல நீங்களும் வந்து போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அதை போஸ்டர் எப்போ ஒட்டப்படுதுன்னா, அங்கே அந்த பலி கொடுக்க போகும்போது தடுக்கும் போது தான் ஏன் தடுக்கிறாங்கிற கேள்வி வருது அங்கே ஃபஸ்ட்டு. இவங்க சொன்ன மாதிரி திடீர்னு போஸ்டர் ஒட்ட இல்லை, இந்த ஒரு அதிகாரி தடுக்கிறார், வளமையாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தடுக்கிறார். அதுக்கு எந்த அவர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டும் கிடையாது. 29/6/2023 பாருங்கள், அதில் தெளிவாக சொல்லியிருக்கு. இடைக்கால உத்தரவு என்ன, நாளை 29/6/2023 நடைபெற உள்ள பக்ரீத் தொழுகையை நெல்லித்தோப்பில் தொழுவதற்கு இந்தவிட இடைக்கால தடையும் உத்தரவும் பிறப்பிக்க இயலாது. தெளிவான இது எதுவுமே இப்போ நாங்கள் சொன்னது எல்லாமே ரெக்கார்டு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்டா, அந்த லோக்கல் மக்கள் யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? எல்லா ஆல் பார்ட்டிக்கு எல்லாம் கூடி என்ன செய்திருக்காங்க, கலெக்டருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போன 11 கட்சிகளில் 9 கட்சி சகோதர இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். 2 பேர் தான் முஸ்லீம் தரப்புலேருந்து போயிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, தெளிவாக சொல்லியிருக்காங்க, அங்கே வந்து திடீர்னு இவங்க குழப்பத்தை பண்ணி சமய நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய முயற்சியை செய்கிறாங்கன்ட்டு. அயோத்தியில் எப்படி வெளியூர்லேருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து குழப்பங்களை பண்ணி கலவரத்தை உண்டு பண்ணாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நடக்காது. இவ்வளவு தூரம் அங்கே பண்ணி அயோத்தியில் அவங்க ஜெயிக்க முடியலையே, எலெக்ஷனில் ஜெயிக்க முடிஞ்சுதான் சொல்லுங்க. நீங்கள் மக்கள் இருக்குல்ல, அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, நீங்கள் வந்து திருப்பரங்குன்றத்தையும் அதை சுற்றி உள்ள சட்டமன்ற தொகுதிகளையும் பாஜக குறி வைக்கிறது, அதனால அங்கே ஒரு பிரச்சனையை வந்துட்டு உண்டு பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்குது. இதுதான் பொது வழியில் வைக்கப்படுற ஒரு விமர்சனமாக இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட தலைப்பே ஆன்மீகமாக அரசியலான்னு கேட்டிருக்கீங்க. இதை நாங்கள் ஆன்மீகமாக பார்க்குறோம், அவங்களாம் இதை அரசியல் பண்ணுறாங்க, அப்படிதான் நான் சொல்லுவேன். இல்ல கரெக்ட் நீங்க சொல்றது. அப்படியே அவங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும், நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் உள்ள பாஜக கட்சி கூடிய கோவிலுக்குள்ள வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்க போய் பாரத் மாதா கி ஜெய் சொல்றதுல என்ன இருக்கு? ஒரு அனுமதி நீங்க கொடுக்கலங்கல நாங்க அப்படிதான் அதை பண்ண முடியும். நாங்க போராட்டத்துக்குன்னு ஒரு அனுமதி கேட்குறாங்க. பக்தர்களுக்கு துணை தான் நாங்க நிக்கிறோமே ஒழிய நாங்க போய் போராட்டம் பண்றோம்னு கேட்கல. இவங்க சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க. இவங்க சார் சொன்ன மாதிரி வெளியில இருந்து வர்ற ஆட்கள் தான் பண்ணாங்கன்னு, அந்த எம்பி எங்கேருந்து வந்தாங்கன்னு கேளுங்க. அவங்களோட ஒரே நோக்கம் தகராறு பண்ண வேண்டியது, இந்துக்கள் கோயில் முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது, ஏதாவது இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை விளைவிக்க வேண்டியது. அந்த சொல்லி முடிக்கிறாங்க. குழப்பத்துக்கு பிறகு அதை அரசியலாக்க வேண்டியது அவங்களுக்கு. இப்போ திராவிட கட்சியாக திமுகவுக்கு எலெக்ஷன் வரப்போகுது. அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதாவது இஸ்லாமியர்களுடைய வாக்கை குறிவைத்து அதை கன்சாலிடேட் பண்ணணும்னு நினச்சி அதுக்கான இந்த வேலைகளை அவங்க செய்கிறாங்க. அதுக்காக எப்பவுமே அவங்க பண்ணுற வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்துக்களுக்கு அகைன்ஸ்டாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அதில் வந்து அவங்க, அதாவது நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு செய்யணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டோம்னா அவங்கள ஒற்றுமையாக்கலாம், அவங்கள கன்சாலிடேட் பண்ணலாம். இதை தான் அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்களை தூண்டி விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்ய சொல்லி இதை ஒரு போராட்டமாக எங்களை பொறுத்த வரையும் நான் இதை ஆப்பர்ச்சுனிட்டியாக தாங்க பார்க்குறேன். இதை வந்து இந்துக்களை ஒற்றுமையாக்குறதுக்கான எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். நான் இதில் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க பண்ணுறாங்கன்னு சொல்கிறது வந்து அவங்களோட பயத்தில் சொல்கிறாங்க. அது வந்து அடுத்த அயோத்தியா அப்படிங்கிற மாதிரியான இவங்க சொன்னாங்க. அந்த வார்த்தையை தமிழக அரசு நேத்து கோர்ட்ல சொல்லிருக்காங்க. அவங்க செட் பண்ண நேரேட்டிவ் ஹெச் ராஜா அண்ணன் சொன்னது, அவங்க தலைவர் சொன்னதுதான். ஹெச் ராஜா அண்ணன் சொன்ன ஸ்டேட்மென்ட் கோர்ட்ல சொல்லிருக்காங்க. ஹெச் ராஜா அண்ணன் சொன்னதுதான். அவரே தான் சொன்னார், அயோத்தியா மாத்துவோம், கோர்ட்ல சொல்லிருக்காங்க. அயோத்தியா மாத்துவோம் ஹெச் ராஜா பேசியிருக்காரு. அது லைவ்ல ஓடி இருக்கு. கோர்ட்ல அரசு தரப்புல இருந்து அந்த மாதிரி ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. கோர்ட்ல அரசு தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் அந்த வழக்குல இருந்தேன். கோர்ட்ல அரசு தரப்புல இருந்து
அயோத்தியை போன்று இங்கேயும் சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்க நாங்கள் விட மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனா ப்ரொவோகேட்டிவ் ஸ்லோகன்ஸை பேச மாட்டோம், ப்ரொவோகேட்டிவா எதையுமே நாங்கள் அட்ரஸ் பண்ண மாட்டோம் என்று நீதிமன்றத்தின அக்னாலஜ்மெண்ட் கொடுத்த இந்த இந்துத்துவ அமைப்புகள் வந்து ஹெச் ராஜா சொல்றாரு, அயோத்தியை போன்று நீ என்ன சொல்லுவது, நான் இதை தான் செய்கிறேன் என்று சொல்கிறார். அப்படின்னா இது சட்ட ஒழுங்கு இல்லையா? இது ப்ரொவோகேட்டிவ் லாங்குவேஜ் இல்லையா? ஆன்மீகம் என்பது என்ன மேடம்? இந்துக்களுக்கு மட்டும் சொந்தமானதா? ஆன்மீகம் அவர்களுக்கு மட்டும் உரித்தானதா? ஒரே ஒரு நிமிஷம் கேட்குறேன். இது சொன்னதே வந்து அவங்க தான். அதாவது இதுக்கான பர்மிஷன் நீங்கள் கொடுக்கக்கூடாது, திருப்பரங்குன்றமும் அடுத்த அயோத்தியா மாறிடும் சொன்னது யாரு? இவங்க தான் சொன்னாங்க கோர்ட்டில். இதுக்கான வாதங்களை வந்து இவர் இவ்வளோ டேட்டா காட்டுறாரு, இந்த டேட்டாவை கொண்டு போய் நேற்று கோர்ட்டில் காட்டியிருக்க வேண்டியதானே? இவ்வளோ டேட்டா எங்கள்கிட்ட இருக்கு. அது சொல்றேன், நேற்று கோர்ட்ல உங்களுடைய நாடகம் எப்படி அரங்கியதுன்னு சொல்றேன். நீதிமன்றத்தில் உங்களுடைய நாடகம் எப்படி அரங்கியதுன்னு சொல்றேன். வந்து ஆடு கோழி வெட்டக்கூடாதுங்கிறது பிரச்சனை, அதுதான் நீங்க வைக்கிற வந்து வாதமா இருக்கு. அதுதான் ஆண்டாண்டு காலமா நடந்துருக்கு. அந்த ஆடு கோழி பிரச்சனை வந்து 19ஆம் தேதிக்கு போஸ்ட் அது மாத்திரம் இல்ல, சிக்கந்தர் மலைன்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டி பண்ணி ஆரம்பிச்சது திருப்பரங்குன்றம். இங்க சொல்றாங்க மதுரை ஃபுல்லா வச்ச போஸ்டர் தமிழ்நாடு மதுரையில வாழ்ந்தவர்கள் அவங்க ரெண்டு பேரும் கேளுங்க. இப்பயுமே பஸ் வந்து சிக்கந்தர் மலை தாங்க போவோம். கேளுங்க, திருப்பரங்குன்றமா சிக்கந்தர் மலை கேளுங்க. இருங்க, இது திருப்பரங்குன்றம் தான் இதுவரைக்கும் அடையாளப்படுத்தப்பட்டது. இங்க பிரச்சனை என்னன்னா நீங்க சிக்கந்தர் மலை எத்தனை போஸ்டர் 1000 போஸ்டர் என்னால காட்ட முடியும். மேடம் 1920ல 300 டாக்குமெண்ட் மார்க் பண்ணிருக்காங்க. 300 டாக்குமெண்ட்லயும் சிக்கந்தர் மலைக்கான ஆவணங்கள் மார்க் செய்யப்பட்டிருக்கு. பிரிவி கவுன்சில்ல இருங்க, இவர்கள் தாக்கல் செய்த வழக்குல 2 மனுதாரருமே இந்த பிரிவி கவுன்சிலினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி சிக்கந்தர் மலைக்கு சொந்தமான நெல்லித்தோப்பு பகுதியை ஏத்துக்கொள்றாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா இவங்க டைவர்ட் பண்றாங்க. ஆடு கோழியை பல ஆண்டுகளாக பலி கொடுத்து நேர்ச்சை செய்ததை தடுத்தது யார்? ஒரே ஒரு பெட்டிஷன் இந்து முன்னணி கொடுக்குது. 300 ஆண்டு கால பழக்கத்தை பிரிவி கவுன்சில்ல பாருங்க, முத்தவழிதான் என்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கு, பொதுவெளியில இருக்கு, நீங்களே எடுத்து பாருங்க. இதுல எல்லாரும் கெஜெட்லயே இருக்குங்க, கெஜெட்லயே இருக்கு. கந்தர்மலைன்னு பேசிட்டு இருக்கீங்க. இப்ப ஒரே ஒரு கேள்விதான், அது மட்டும் வச்சிடுறேன். இப்ப இவர் சொன்னார் இல்லையா, திமுக வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு பிரச்சனையை பண்றாங்க, அது வந்து அரசியல் சூழ்ச்சிங்கறாங்க. இப்ப பாஜக அதை நீங்க கையில எடுத்திருக்கீங்களா? அவங்க அரசியல் சூழ்ச்சி பண்ணல, அது கவுண்டர் கொடுக்க வேண்டிய பொசிஷன். நாங்க ஒரு எதிர்க்கட்சியா நாங்க இருக்கணும்னா நாங்க அதான் பண்ண முடியும். இவர் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு உங்களுக்கு பதில் என்ன? நான் ஒரே ஒன்னு சொல்றேன், திமுகவும் பாஜகவும் இந்த விஷயத்துல கள்ள கூட்டணி. 2011 திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த இஷ்யூ வந்து என்ன, ஒரு கொடிமரம் காணா போகுது. அந்த கொடிமரம் காணா போனோடனே ஒரு வழக்கு பதிவாகுது. அதில் வந்து பீஸ் கமிட்டி மீட்டிங்னு சொல்லிட்டு கொடிமரம் சம்பந்தமாக வந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, திமுக ஆட்சியில் முஸ்லீம்களுடைய உரிமையை அப்போ பறிக்கிறாங்க. அதுக்கடுத்து 10 ஆண்டு காலம் கரெக்டாக சரியாக கொடிமரத்தை வந்து ஏற்றி சந்தனக்கூட்டெலாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எப்போ திமுக ஆட்சி 2021 மீண்டும் வருதோ அப்போ வந்து இவங்க இந்து முன்னணி ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. உடனே ஒரு பீஸ் கமிட்டி இருங்க சார் உங்களுக்காக தான் சொல்கிறேன், டேட்டாக தான் சொல்கிறேன். 2023 பீஸ் கமிட்டியை போட்டு கொடிமரம் 21 அடி இருக்கக்கூடாது 17. ஏன் வீட்டில் எனக்கு சொந்தமான இடத்துல கொடிமரம் எத்தனை அடி எடுக்கணும்னு திமுக முடிவு பண்றாங்க. யாரோடைய பெட்டிஷன்ல? இந்து முன்னணி கொடுக்கக்கூடிய பெட்டிஷன்ல. பாத்துக்கோங்க, அடுத்து 2022 ஒரு பெட்டிஷன் இந்து முன்னணி கொடுக்குது. உடனே பீஸ் கமிட்டி கும்பிட்டு இதை செய்யக்கூடாது. அப்ப இஸ்லாமியர்களினுடைய உரிமைகளை தொடர்ச்சியாக இந்து முன்னணியினுடைய மனுவில் தடுத்தது இந்த திமுக தான். திமுக தான் இந்த அரசியலுடைய சூழ்ச்சிக்கு. அதாவது இது இவர் சொல்றது எல்லாமே தப்பு. அதாவது ராமநாதபுரம் எம்பி எங்க கட்சியை சேர்ந்தவர், இப்ப பிரச்சனை அங்கே கிடையாது. அவரு வக்ஃப் போர்டுனுடைய சேர்மன். அதாவது வக்ஃபுங்கிறது அறநிலைத்துறை மாதிரி, கோயில்களை எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய அறநிலைத்துறை மாதிரி முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல், தர்கா, கபிரிஸ்தானை நிர்வகிக்கிறது. வக்ஃப் போர்டுனுடைய சேர்மனாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எங்கள் கட்சியை சேர்ந்த நவாஸ் கனி இருக்கிறார். அவர்கிட்ட இந்த பிரச்சனைகள் சொல்லப்படுது. இப்படி அங்கே தர்காவுக்கு போக முடியல, தர்காவில் போய் ஏற்கனவே நம்ம அந்த ஆடு மாடுகளை நேர்ச்சைக்கு கொடுக்கக்கூடியது செய்ய முடியலன்னு சொல்லும்போது நேரடியாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்குறார். அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது அப்படிலாம் நாங்கள் நான் வெஜிடேரியனை சாப்பிட்றதுக்கு எந்த தடையும் விதிக்கலைன்னு சொல்கிறாங்க. அவர் கீழே தான் போகிறார், மேலே மலைக்கெல்லாம் போகல, தர்காவுக்கு போகல. ஹெச் ராஜா அண்ணன் சொல்கிறது வச்ச பொய். அதுக்கு பிறகு இந்த திமுக வந்துக்கிட்டு இது அரசியலாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திமுக அரசியலாக்குறது பாஜக தான், இந்து முன்னணி தான். இந்து முன்னணி தான் ஆக்குது. இல்ல இந்து முன்னணி அதாவது சட்டத்தை மதிக்க மாட்டாங்க. இப்போ இந்த கோவிலை யார் நிர்வகிக்கிறா? எனக்கு புரிதலுக்கு எனக்கு சொல்லுங்க. நீங்க ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இந்த அரசோடது, இந்த அரசு திமுகவோடது.
அந்த கோயிலில் ஒரு பிரச்சனைனா அந்த கோயிலை நிர்வகிக்கிற ஹெச்ஆர்என்சி எங்கெங்க போனாங்க? போய் கேட்கணுமா இல்லையாங்க? இந்த பிரச்சனையை சமாதானமாக முடிச்சு வைக்கணுமா இல்லையாங்க? இவ்வளோ நாளாக இருக்குன்னா இது எதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போகணும்? ஹெச்ஆர்என்சி இதை பண்ணாமல் இந்த திமுகவோட அரசு அங்கே நீ பேசாமல் இருப்பா, நீங்கள் சண்டை போடுற மாதிரி போடுங்க, நீங்கள் பேசாமல் இருக்க மாதிரி இருங்க, நமக்கு ஓட்டு தான் முக்கியம். இவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு கடைசியில் ஒரு கன்க்ளூஷன். ஹெச்ஆர்என்சியோட வேலை என்னங்க? அதை இந்த கேள்வி அங்க வைக்கலாம், அந்த கேள்வி அங்க வைக்கலாம். பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி வந்து அரசு நிர்வாகம் தான் அப்படிங்கிறப்ப பின்னாடி திமுக இயங்குதா அப்படிங்கறது தான் கேள்வி. வேற யார் இயங்குறா? திமுகவோட ஒரு குழந்தைகிட்ட கேட்டா கூட இதுல அடிப்படை லாஜிக் ஏதாவது இருக்கா? யாருக்கு அந்த வரலாறு இருக்கு? கலவரங்களால் அரசியல் லாபம் அடைந்து கொண்டிருப்பதை மட்டுமே அரசியலாக பண்ணி கொண்டிருக்கிற வரலாறு யாருக்கு? முதல்ல ஒரு அரசு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை போறதுனால அரசுக்கு என்ன ஒரு நல்ல காரியம் நடந்துட போகுது, அல்லது என்ன மாதிரியான ஓட்டு கன்சல்ட் ஆக போகுது, இது ஒன்றையும் புரியல. 2வது ரொம்ப உறுதியாக பேசுகிறாரு, இந்து அறநிலைத்துறை தானே பிரச்சனையை கேட்கணும். என்ன பிரச்சனை? 300 வருஷமாக அவன் கறி தின்ட்டு தான் இருக்கான், இந்துவும் தான் கறி தின்னுட்டு இருக்கான், இந்து தான் கொண்டு போய் கொடுக்குறான் ஆட்டையும் கோழியும். என்ன பிரச்சனை? இங்கே பிரச்சனையை கொண்டு வரதே நீங்கள் தான். இன்னைக்கு எச் ராஜா பேசுகிறாரு, ரீலொகேட்டிங் த தர்கா வில் ஒன்லி சால்வ் திஸ் இஷ்யூனா, இதை விட ஒரு அயோக்கியத்தனமான கலவரத்தை தோன்றவர்கள் இது இருக்குமா? எச்ராஜா இன்னொரு அத்வானி ஆகலான்னு பாக்குறாரா? அப்ப இது அயோத்தியோட ஒப்பிடாம இல்ல, அப்ப இது அயோத்தியோட ஒப்பிடாம இல்ல, இது அப்ப இந்த கலவரத்துக்கான நோக்கத்தை அயோத்தியோட ஒப்பிடாம வேற எதோட ஒப்பிடுவாங்க? அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்லுவாங்களா? இவ்வளவு அயோக்கியத்தனமா எச்ராஜா போய் பேசுறாரு. என்ன பிரச்சனை இங்க? காலங்காலமாக ஆடையும் கோழியும் வெட்டிட்டு தான் இருக்காங்க, வெட்டிட்டு தான் இருப்பாங்க. இந்து கோயில்லையே மதுரையில் பாண்டி கோயிலில் டெய்லி போனீங்கன்னா 1000 ஆடு வெட்டிட்டு தான் இருப்பாங்க. அது என்னமோ இதாவது எப்படி ஒரு இட்டுக்கட்டப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா, கறி தின்னாலே அது பெரிய குற்ற உணர்ச்சி, கறி தின்னாலே தீட்டுங்கிற அந்த ஒரு மோசமான தன்மை இதில் வெளிப்படுது. அதுக்கு கறி திங்கிற இந்துக்களும் ஆளாவதுனால தான் இவர்களை இந்து விரோத இந்துத்துவவாதிகள் யாரையுமே நிம்மதி கூற மாட்டாங்க. நான் அதுதான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். அவர் சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது கொண்டு சொல்றாரு. ஒரே நிமிஷம், நான் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிடுறேன். இவங்க கறி திங்கிறது தப்பா அது இதுன்னு சொல்றாங்கல்ல, நாங்களும் கேட்குறோங்க, இந்த மோளம் அடிக்கிறதுலாம் தப்பா ரைட்டான்னு நம்ம போக வேணாம். நாங்க மசூதியை கிராஸ் பண்ணி நிறுத்துறோம்ல, அடிக்கல இல்ல, உங்களோட வழிபாட்டு முறையை அங்க அடிக்க கூடாது. திருப்பரங்குன்றத்துல இல்லங்க, இல்ல மேடம், திருப்பரங்குன்றத்துல சந்தனக்கூடு கோயிலுக்கிட்ட நிக்குது. இதை முதல்ல நிறைய பொய்கள் இதுல இருக்கு. நவாஸ்கனி அசைவம் சாப்பிட்டாருன்னு இன்னைக்கு வரைக்கும் எல்லா டிவி விவாதங்களையும் சொல்றாங்க. எச்ராஜா பேசுறாரு, பொய், பச்சை பொய். அது இன்னும் ஒண்ணு. 2வது, நவாஸ்கனி அசைவம் சாப்பிட போல, அசைவம் வீட்டுக்கு போற வக்போர்டு இவங்களுக்கு முதல்ல ஒண்ணு தெரியலங்க. அவரே போனார், அவர் தாங்க வக்போர்டு சேர்மனு. ஒரு ஸ்கூல்ல அவர் வக்போர்டு சேர்மனுங்க. அதை நிரூபிக்கவே வேணாம், அப்படியே அவர் சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லைங்கிறது காமன் மேனோட கருத்து. நம்ம பேசலாம். இப்ப அவரோட கேள்விதான் இது. திமுக வரும்போது மட்டும் தான் இது. மேடம் ஒரு நிமிஷம், இது காமன் மேன் அரசியல் நீங்க சொல்ல முடியாது. இல்ல நான் டேட்டோட சொல்றேன். இந்து கோயிலுக்குள்ள அப்ப கறியை வச்சு சாப்பிடுவீங்களாங்க? கிடையாது. நான் டேட்டோட சொல்றேன். இருங்க. இந்த தரப்புல ஒருத்தர் இருக்காங்க, கொடிமரத்துல பஞ்சாயத்து பண்றாங்க. இருங்க. அப்ப நீங்க எதுக்கு ஆதரவுன்னு சொல்லுங்க. நீங்க எதுக்கு ஆதரவுன்னு சொல்லுங்க. இருங்க. அவர் பேசி முடிச்சிருக்கார். திமுக ஆதரவாளன்கிற முறையாக இருந்தாலும் அந்த அதிகாரி செய்தது தப்புன்றது தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அதிகாரி மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த அதிகாரியை தூக்குனா அந்த அதிகாரிக்கு அரசுக்கு என்னங்க வித்தியாசம்? அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன், இவர் சொன்னது அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கப்படும். நான் 2வது விஷயம் சொல்றேன். பிஜேபி வாழ்வது திமுகவின் அஜெண்டாவிற்கு அகைன்ஸ்டாக எந்த ஒரு அரசு அதிகாரி செயல்பட்டாலும் அது தவறுன்னு அவர் சொல்லுவாரு. ஏன்னா அவங்க திமுகன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பாஜக வாழ்வது இந்த மாதிரி ஓவைசிகளால தானே தவிர இது திமுகனால மற்ற இஸ்லாமிய இதனாலன்னு சொல்றது தப்பு. இதுதான் திருப்பி திமுக மேல குற்றம் சுமத்துவதன் மூலமா பாஜகவிற்கு உதவி கொண்டிருக்கிறார். எங்களுடைய முருகப்பெருமானுடைய மலையின் மீது எங்களுக்கு தீபம் ஏற்ற உரிமை இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா சமூக நல்லிணக்கத்தோடு இந்துக்கள், இந்து இயக்கங்கள் இவங்களை எதுவுமே இருக்க விட மாட்டாங்கன்றீங்க. நாங்கள் எங்கள் உரிமைக்காகத்தான் போராடிட்டு இருக்கோம். இஸ்லாமியர்களுடைய அவர்களுடைய வழிபாட்டுக்கு எதிராகவோ அவர்களுடைய தொழுகைக்கு எதிராகவோ, அங்கு 14ஆம் நூற்றாண்டிலே வந்தது, அதற்கு முன்பாகவே அங்கு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, அதுக்கு முன்பாகவே அங்கு முருகருடைய கோயில் இருக்கு, அதற்கு முன்பாகவே திருப்பரங்குன்றம் தான், அது மலைதான், எங்களுடைய புனிதம் தான். அந்த இடத்துல சிக்கந்தரை புதைக்கப்பட்டு விட்டார், அது அங்கு தர்காவாக்கப்பட்டது, அதிலே வழிபாடு நடத்துகின்றார்கள். எங்களுடைய வழிபாட்டுக்கு பின்னாடி தான் அது வந்துச்சு, அதனால அது அங்க இருக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்லல.
இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. சொல்றேன். எச் ராஜா சொல்றாரு. முதல்ல அதுல ஒரு முடிவுக்கு வாங்க. இருக்கக்கூடாது நாங்க சொல்லல. ஆனால் எச் ராஜா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆஸ் பர் ரெக்கார்டு படி கோரிப்பாளையத்துல சிக்கந்தரனுடைய அவருடைய சமாதி அங்க இருப்பதாக ரெக்கார்ட்ல இருக்குது. தமிழ்நாடு டூரிசம் உடைய வெப்சைட்ல இந்த நிமிஷத்துல இருக்கு. இந்த நிமிஷத்துல இருக்கு. கோர்ட்ல நீதிமன்றம் பிரிவி கவுன்சில் வரைய போயிருக்கு. என்ன சொல்லிருக்கோம்? பிரிவி கவுன்சில் படிக்கிட்டா இப்போ? பிரிவி கவுன்சில் நான் எடுத்து படிக்கிட்டேன். பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மென்ட் நான் படிக்கிட்டேன் இப்போ. அந்த மலையினுடைய உரிமைக்காகத்தான் அங்க போனாங்களே தவிர அங்க சிக்கந்தர் தர்கா இருக்கா இல்லையான்றதுக்காக நீதிமன்றத்துக்கு போல. நல்லா தெரிஞ்சுக்கோ. நீங்க வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பை நீங்க அப்படியே திருப்பி பேச வேண்டாம். எச் ராஜா அவர்கள் சொன்னது இல்ல. நேத்து உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தோட நோக்கம் என்ன? என்னன்னு சொல்லுங்க. எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்னன்னா, இது சைவ சித்தாந்தத்தினுடைய ஆலயமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய முதற்படை வீடு. இந்துக்களுடைய நம்பிக்கை. அவர் இந்து தொப்புள் குடி உறவு தானே, சொந்தம் தானே, பந்தம் தானே. அப்ப என்னன்னா, அப்ப அந்த சைவ ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய அந்த ஆலயம் அங்கு கிரிவலம் வரும்னா, நம்ம கோயிலை மட்டும் சுற்றி வரல. கிரிவலம் என்பது, கிரி என்பது மலை, மலையை சுற்றி ஒரு மலையை தெய்வமா வணங்குறான் இந்து தமிழன். அப்ப அந்த மலையை தெய்வமா வணங்கும் போது அங்கு மேலே சென்று சைவ ஆகம விதியில் இருக்கக்கூடிய முறையிலே நாங்கள் வந்து மாமிசத்தையோ பலியிடுவதையோ கூடாதுன்றோம். ஆனால் அவர்களுடைய தர்காவிலே வேறு இடத்திலே பலியிடுவதையோ அல்லது எங்களுடைய இந்து மத நம்பிக்கையின்படி நாங்கள் எங்கள் குலதெய்வங்களிலே பலியிடுவது என்பது அந்தந்த இடத்திற்கான நம்பிக்கை. அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நம்பிக்கையின்படி கிரிவலம் வரும்பொழுது அந்த மலையை நாங்கள் வணங்குகின்றோம். அதன் மீது பலியிடாதீர்கள். இதுவரை தெரிந்தோ தெரியாமலோ பலியிடக்கூடிய நிகழ்வு நடந்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களிலே இந்துக்களுடைய மனநிலைகளை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம். ஒண்ணு காலங்காலமா ஒரு வழிநடைமுறை போயிட்டு இருக்கு. ஆன்மீகம்ன்றது அவருக்கு மட்டும் சொந்தமானதா? இஸ்லாமியர்களுக்கு ஆன்மீகம் இல்லையா? நீங்க தொப்புள் கடி உறவு இல்லையா? ஆன்மீகம் இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தமானதா? யாரு யாரு சார்? பல நூற்றாண்டு நாங்க வராகி அம்மனுக்கு வேண்டுதல் நடத்தி வராகி அம்மன் பூஜை நடத்தி நாளைக்கு உங்க வீட்டு பக்கத்துல யாரும் சமைக்க கூடாது, பிரியாணி ஆக்க கூடாதுன்னு சொல்லுவீங்களா? சார் நம்பிக்கை என்பது அடுத்தவர்களுடைய மூக்குல கையில வைக்கிற வரையும் தான். யாரு நீங்க சொல்லுங்க. உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பின்பற்றுங்கள், அடுத்தவர்கள் மீது திணிக்காதீர்கள். இஸ்லாமியர்கள் திணிக்கல. காமன் மேன் சொல்லாதீங்கன்னு சொன்னீங்க. இப்ப யார் பேசிருக்காங்கன்னு மட்டும் நீங்களே பாருங்க. அந்த பைட்டை மட்டும் கொஞ்சம் போடுங்க. பார்த்தமா 4 பேர் வெவ்வேறு ஆள்கிட்ட எடுத்து இந்த பக்கம் பேசுறவங்களும் இருக்காங்க, அந்த பக்கம் பேசுறோம். நீங்க யாரை செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னு இருக்கு. இந்த பைட் வந்து சூசன் பீப்பிள் வச்சு எடுக்கிறதுங்க. இல்ல நான் உங்க பைட்ஸை பார்த்துட்டேம்மா. இத்தனை ஆண்டு காலங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க வாட்டு வழிபாடு பண்ணிட்டு தான் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன் இப்ப திடீர்னு பிரச்சனைகள் வர காரணம் என்னன்னா, வெளியாட்கள், அதாவது சில அங்க உட்காந்து கொண்டு போய் பிரியாணியை உட்காந்து சாப்பிட்றது வேணும்னு அந்த மாதிரி ஒரு இது வந்து நான் அதை சாப்பிடுவேன் இதை சாப்பிடுவேன் நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செஞ்ச விஷயம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு விஷயம் பெருசானதுக்கு காரணமே அதுதான். அதே மாதிரி இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதாவது சம்மந்தமே இல்லாமல் வந்து அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சது பெரிய தப்பு. அது அவர் செஞ்சது தப்பு தான். அது இது உள்ளூருக்குள்ளேயே நாங்க பேசி முடிக்க வேண்டிய விஷயத்த வந்து பெரிய உலக அளவுக்கு கொண்டு போனது காரணமே இந்த 2 நபர்களை தான் நான் குற்றம் சொல்றேன். இன்னைக்கும் நாங்க இஸ்லாமியர்களும் சரி இந்துக்களும் சரி ஒற்றுமையா தான் இருக்காங்க, இல்லைன்னு நாங்க சொல்லவே இல்லை. இது வந்து குக்குடப்புலாம் கிடையாது. அவங்க உள்ளூர் மக்கள் சொல்ற விஷயம். தேவையில்லாம 2 தரப்பினர் வந்து கலந்துக்கிட்டதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இது குக்குடப் கிடையாது. இதுக்கு முன்னாடி திமுக கை கூலிட்டாங்க. இப்ப ஆமா இப்ப சம்மத பத்தி பேசுறானே உடனே வந்துகிட்டு இது நல்லது நேர்மையானது. இன்னும் யார் வேணாலும் பேசலாம். ஒண்ணும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது உள்ளூர் மக்களுடைய பிரச்சனையா அல்லது இந்து முஸ்லிம்களுடைய பிரச்சனையா அல்லது அந்த பிரச்சனையே இல்லங்கறதே இங்க கேள்வி. நீங்க இப்ப உள்ளூர் அதுதான் சொன்னாரு. அவர் வெளியில இருந்து வந்து அங்க இது பண்றேன்னு சொல்லிட்டு மீட்டிங் போட்டு பண்ணாங்க. அவர் தெளிவா சொன்னாரு. 2 அரசியல் கட்சிகள் பிரச்சனை ஆகுறாங்கங்கிறது தெளிவா சொன்னாரு. எச் ராஜா போனது அப்புறம் 18ஆம் தேதி அந்த போஸ்டர் அடிச்சு 1 மாதமாக ஒரு ஃப்ரிஞ்ச் குரூப் கலாட்டா பண்ணதுனால வந்து சோலைக்கண்ணனே அந்த ஏரியா இல்ல. ஒவ்வொரு ஆண்டு இந்து முன்னணியில இருந்து போறாங்க. அப்ப அவங்க எல்லாம் யாரு வெளியூர் இல்லையா? நவாஸ் கனினாச்சு பகு போர்டுடைய சேர்மன் எச் ராஜா அறநிலையத்துறையுடைய அதிகாரியா? சார் நீங்க சொல்லுங்க. நீங்க இந்த பைட்டை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. ஒரு எம்பி எம்எல்ஏயும் போய் தான் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணாங்கிறது உள்ளூர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதுங்க. அதை அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. அப்போ அவங்களுக்கு மற்ற இருக்கவங்களுக்கு யாராவது ஒருத்தர் போய் பேசணும்ல. அந்த மக்களும் எல்லாம் பேசுகிறாங்க. பேசுனா ஆட்சி திமுக இருக்கு,
போலீஸ் அவங்கள்ட்ட இருக்கு, எல்லாமே அவங்க இருக்கு, எதையுமே யாரும் பேச அவங்க சொல்றது என்னன்னா உள்ளூரே நாங்க பேசி முடிச்சுக்க வேண்டிய ஒரு பிரச்சனைங்கறாரு. இங்க எங்க இத்தனை பேரை வந்து கூட்டிட்டு வந்து நீங்களும் நேத்து போராட்டம் பண்ணிருக்கீங்க. ஆமா, அப்புறம் போராட்டம் பண்ணாம என்னங்க பண்ணுவாங்க? நீங்க உங்க நோக்கத்துக்கு பண்ணுவீங்க, திமுக ஆட்சியை கையில வச்சுட்டு பண்ணுவீங்க. நீங்க உங்க அரசியல் அப்ப நீங்களும் அரசியல் பண்றீங்க. இல்ல, அரசியல் பண்ணது கவுண்டர் பண்ணி தானங்க ஆகணும். இல்ல, அவங்க narrative அப்படி செட் பண்ணனும்னு நினைக்கிறாங்க. நீங்களும் இப்ப அரசியல் தான் பண்ணிருக்கீங்க. ஏங்க அரசியல் பண்றதுக்கு ஆன்மீகமே இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் தான். ஏங்க அரசியல்னா என்ன தப்பா? 3 இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன். அரசியல்னா தப்பு கிடையாதுங்க. அரசியல்வாதிகள் பொது பிரச்சனைகள்ல தலையிட கூடாதா? இல்ல, போராட கூடாதா? அரசியல் பண்ணிட்டு நாம அரசியல் பண்றோம். இது அவங்க என்ன சொல்றாங்க? நேத்து நீங்க பண்றது அரசியல் நான் சொல்றேன். சட்டமன்ற உறுப்பினர் அங்க போய் வந்துகிட்டு இன்ஸ்பெக்ட் பண்றாரு வித் ரெவன்யூ ஆபீசர்ஸ் வித் போலீஸ் ஆபீசர்ஸ். கிரிவல பாதண்டா என்ன, இந்த 3 பகுதி நெல்லித்தோப்புண்டா என்னன்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணார். ஏன்னா அவர் தான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கு, அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த இது வந்து வக்ஃப் போர்டோடைய ரிஜிஸ்டர்டு ஃபார்மால இருக்கக்கூடிய வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் சிக்கந்தர் மலை. அதுல வக்ஃப் போர்டோடைய சேர்மன் இருங்க நான் சொல்றேங்க 1950 சிக்கந்தர்னா இல்லையா? ஒரு வார்த்தை இருந்தா காட்டுங்க. நான் இப்ப சொல்ல விடுறீங்களா? என்ன சொல்ல விடுறீங்களா மேடம்? என்ன சொல்ல விடுறீங்களா? நீங்க அதை எடுங்க, அவர் சொல்லட்டும். சொல்லுங்க மேடம். பிரிவி கவுன்சில் மேடம், பிரிவி கவுன்சில் லண்டன். இதுல எங்க இருக்கு? இதான் தெளிவா இருக்கே சார். நான் வாசிச்சேன்ல சார் முன்னாடியே உங்களுக்கு. பிரிவி கவுன்சில் இதான் சொல்லுங்க, வேற என்ன சொல்லுங்க? எதையா காட்டுங்க உங்களுக்கு சார். அது கிடையாதுங்க. அதுல தெளிவா இல்ல இல்ல நீங்க காட்டுங்க. நீங்க காட்டுங்க அப்போ. நான் காட்டுறப்ப நீங்க காட்டுங்க. அவங்க ஆதாரத்தோட பேசுறாங்களே. இதான் டோட்டல் ஜட்ஜ்மென்ட். அதுல பேரா 3 கன்க்ளூஷன் போர்ஷன்ல பேரா 3ல சொல்லிருக்காங்க. நான் என்ன படிக்கவா? ஒரே நிமிஷம். நீங்க அவர் வந்து கரெக்ட்டா அந்த பாயிண்ட எடுத்து என்கிட்ட காமிச்சாரு. 46வது மொத்த மலையுமே இவங்களுக்கு தான் சொந்தம்னு பிரிவி கவுன்சில் சொன்னது நீங்க எனக்கு எடுத்து காமிங்க. அந்த லைனை மட்டும் எனக்கு எடுத்து காமிங்க. நீங்க படிங்க. And the plaintiff is the owner and has been possession of the whole Tirupparankunram hill and Girividi in the manner alleged excepting அதுதான் வார்த்தை excepting access the occupied lands of Nellithopu including up to the mosque and the top of the rock which the mosque the flag staff of the Mohammedan stands. The Mohammedan defendants 3 to 5 and 7 to 13 are the owners are in possession of the Nellithopu with all that it contains. அப்ப இது ஒட்டுமொத்த மலையும் அவர்கள் plaintiffக்கு சொந்தமானது இல்ல excepting இது கன்க்ளூஷன்ல டிகிரி சார். இது நான் வாசிக்கிறேன். நீங்க போட்டுருக்கீங்க சார். உங்களுடைய இந்து முன்னணி பெட்டிஷன்ல நேத்து நீங்க தாக்கல் செய்த 27வது பாயிண்ட் படிங்க மேடம். 27 படிங்க. இப்போ இந்த சிக்கந்தர் தர்கா எப்படி வந்துங்கிறத ஒரு வரலாற்று ரீதியான ஒரு உண்மையை சொல்றேன். அப்போ எல்லா மன்னர்களும் சமய நல்லிணக்கத்தோடு தான் வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி பெரியவங்களுக்காக வேண்டி மன்னர்கள் எவ்வளோ, இப்போ நாகூர் தர்காவே வந்துக்கிட்டு தஞ்சாவூர் மன்னனுடைய நோய் பிணியை தீர்த்தனால கொடுக்கப்பட்ட இடம்தான். இந்த மாதிரி தர்காக்கள் இதே பாண்டிய மன்னருக்கு சோமில்லாக போகும்போது இந்த சிக்கந்தர் பாஷாங்கிறவர் தான் சுகப்படுத்தினார். அதற்கு கொடுக்கப்பட்ட இடம் தான் இதே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்ப பிரச்சனை யாருக்கு சொந்தங்கிறது கிடையாது. இப்ப தேவை இல்லாம எதுக்கு இந்த பிரச்சனை? இப்ப அவங்க வந்து ஆடு கோழியை வெட்டி இத்தனை வருஷமா கும்பிட்டுருக்காங்க. இதை தடை பண்ணுங்கிறதுக்கு ஏன் இருக்கு? அதான் அவர் சாமிக்கிறாரு. எங்க மதுரையிலே வெளியே கொண்டு வாங்க, வெளியே கொண்டு மலை மீது என்ன பண்ணிருக்கீங்க ஆதாரத்தை நீங்க கொடுங்க. நேத்து நீங்க பேசினது அந்த 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 கோரியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதமா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க அங்க அது சாப்பிடக்கூடாது வெட்டக்கூடாதுங்கிற விஷயமா இருக்கட்டும், ஆண்டாண்டு காலமா இருக்கிறதுக்கு ஏன் நீங்க வந்து இப்ப வந்து பிரச்சனை பண்றீங்க? ஆண்டாண்டு காலம்னா எது முன்னால இருந்துச்சு எது பின்னால வந்துங்கிறதாங்க क्वेश्चन. இப்போ உங்களுக்கு இல்ல உங்களுக்கு கேளுங்க, இதெல்லாம் எப்போ வருதுன்னு கேளுங்க. இல்ல உங்களுக்கு இப்ப நீங்க பேசுறப்ப என்ன தீர்வு வேணும்? அங்க வந்துட்டு இது திருப்பரங்குன்றத்துல முருகன் சாமி மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்வு வேணுமா? இப்ப எதுக்குங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த கறியை எடுத்துட்டு போய் அங்க வச்சிட்டு கலாட்டா இதுதான் சொல்றேன். அது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்ங்க. அது அரசியல் எதிர்கொள்ள முடியும். சொல்லக்கூடியது வந்து திணிக்கக்கூடிய விஷயம். அதுதான் சொல்றேன் மேடம். அதனால அங்க வந்து ஆடு கோழி எல்லாம் வெட்டலாம் மேடம். நான் எனக்கு மொட்டை போட்டது அங்க தான் மேடம். ஆடு கோழி வெட்டி தான் அவரு கூட இஸ்லாமிய தரப்புல பேசுறாரு. நான் இந்துக்களின் தரப்புல இந்துவாவே பேசுறேன். எந்த இந்து வந்து தர்காவுக்கு போல இந்து விரோத இந்துத்துவ அமைப்புகள் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எப்பயுமே இவங்க பண்ற கலவரங்கள்
இதெல்லாம் வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒன்று. இப்போ இந்த அசைவம் சாப்பிடாதுன்றதை வந்து முருகனை எப்படி எடுத்துக்குவாருன்னு தெரியல, ரொம்ப ஃபீல் பண்ணுவார். வள்ளியே வந்து அசைவம் சாப்பிட்றவங்க தான், வள்ளி கூட தான் குடும்பம் நடத்தி. நீங்க வேற ஏதாவது பேசுங்க. ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? முருகன் தமிழ் கடவுளா இல்லையா? முருகன் இல்லைங்க, ஸ்கந்தர். ஸ்கந்தர் ஒரே முருகனா தமிழ் கடவுள் தானே. தமிழர்கள் வந்துட்டு ஆதி தமிழர்கள் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா? பிரச்சனை என்ன? தமிழ்நாட்டு இந்துக்கள்ல 97% பேர் அசைவம் சாப்பிட்றவங்க. அது அசைவத்தை வந்து நீ தர்காவில் வச்சு கூட சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதே முதல்ல ஒரு பரிசுத்தமான இந்து விரோதம் ஒன்று. ரெண்டாவது, திருப்பரங்குன்றத்து தமிழ் கடவுள் முருகனை வட இந்தியாவுக்கு கடத்துவதற்கான ஒரு ஹைஜாக்கிங் வேலை தான் இது. சிக்கந்தர் மலைன்னு யாரும் பேர் மாற்றலை, அந்த இது உச்சியில் இருக்கிறனால சிக்கந்தர் மலைன்னு சில பேர் சொல்கிறாங்க. நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே திருப்பரங்குன்றம் தான் சொல்கிறோம். இந்த திருப்பரங்குன்றத்துக்கு ஸ்கந்தர் மலைன்ற பேர், வட இந்திய பேர் தமிழ் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய தேவை ஸ்கந்தர். அதுல இருந்து தான் கந்தர் வருது. ஸ்ரீ ஸ்கந்தர் மலைன்னு எச்ராஜா சொல்றாரு. ஆமா சொல்லியிருக்கிறாரு. அப்ப முருகனை வட இந்தியனாக வடக்கனாக ஹைஜாக் பண்ண வேண்டிய இந்த தமிழர் விரோத செயலை இந்து விரோத இந்து முன்னணி அமைப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதற்கு இந்து மக்கள் என்றைக்குமே துணை போக மாட்டாங்க. பிரச்சனையே இல்லை. இப்போ திருப்பரங்குன்றம் சர்ச்சைன்னு நீங்கள் போட்டிருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா பிரச்சனை கிடையாதுங்க, சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒன்றுமே இல்லாத விஷயத்தில் இது இவ்வளவு மோசமாக ஒற்றுமையாக இருக்கிற ஒரு விஷயத்தை பால்படுத்தும் எண்ணத்திற்காகவே இவர்களெல்லாம் இந்த அரசு கடுமையாக தண்டிக்க வேண்டும்ங்கிறதா என்னுடைய ஸ்கந்தர் அப்படின்னு சொல்லி நாங்க சமஸ்கிருதத்துக்கு வடநாட்டுக்கு நாங்க கடத்திட்டோம் முருகர் அப்படின்றார். ஸ்டாலின் ஸ்டாலினா சுட்டாலினா அது பேர் சொல்லுங்க. அப்படி ஒரு மனிதரின் பேரை வைக்கிறாங்க, அது ஒரு பேர் சொல்லுங்க, அது ஒரு பேர் சொல்லுங்க. அப்படி ஒரு பெயர் வைத்ததுனால சமஸ்கிருதத்துக்கு எங்க ஸ்டாலினை கடத்திட்டாங்க. ஸ்டாலின் வந்து சமஸ்கிருதம், கொட்டாம்பேட்டிக்கு வழி கேட்டா தமிழா சமஸ்கிருதம். ஏங்க அது ஒரு ரஷ்ய தலைவரோட பேரு, தலைவரின் பேரை வைக்கிறப்ப இது எதுவுமே பொருந்தாது. ஏங்க என்னங்க கடவுளோட பேருக்கு அது பொருந்தாது, அது சொல்லுங்க. கடவுளுக்கு தான் முருகன் இருக்கு, எதுக்கு பேர் மாத்துறீங்க? இருங்க, இது ஸ்கந்தர் மலையா திருப்பரங்குன்றமா சார்? ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா இப்ப ஊட்டின்னு பேர் வச்சிருக்கு, நீங்க பஸ்ல பாத்தீங்கன்னா இல்ல திருப்பரங்குன்றம் என்ற பெயர் கிட்டத்தட்ட 64 முறை சங்க இலக்கியத்துல வந்திருக்கு, 64 முறை வந்திருக்கு. ஆனால் இருங்க, அயோத்தி தீர்ப்பை பத்தி பேசின அயோத்தி தீர்ப்புல கந்த புராணத்தை முஸ்லீம் சைடு கோட் பண்ணாங்க. அந்த கந்த புராணத்துல இது இந்தியா ஃபுல்லா இருக்கிற அத்தனை கோயில்களை பத்தி நான் ஒரே நிமிஷம், அத்தனை கந்த புராணத்துல அத்தனை கோயில்கள் இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா கோயிலை கொடுக்குறப்ப இதை ஸ்கந்தகிரின்னு குறிச்சிருக்காங்க. அதனால ஸ்கந்தர் மலை, ஸ்ரீ ஸ்கந்தர் மலைன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். இல்ல இல்ல சார், இங்கிலீஷ்ல எழுதினா உதகமண்டலம் வேற ஊட்டி வேறயா? உதகமண்டலம் வேற ஊட்டி வேறயா? அவங்க 3 பேருக்கு ஒரு முடிவு வரட்டும். இவரே முஸ்லிம்கள் சொன்னனால கந்தர் மலைன்ட்டாரு. அவரே நான் சொல்றேன் சிக்கந்தர் மலைன்னு எத்தனை போஸ்டர் ஓட்டுனாங்கன்னு நான் காட்டட்டுமா? அவங்க பேசுறது எதுவும் கேட்கல. இவர் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. ஸ்கந்தர் மலையா திருப்பரங்குன்றமா? ஒரே விஷயம் தான், தமிழும் சமஸ்கிருதமும் வேறல்ல. எங்கள் சிவபெருமானுடைய உடுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் தமிழ் ஒரு பக்கம் சமஸ்கிருதம். திருவள்ளுவருடைய திருக்குறளிலே எத்தனை சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கிறது என்றால் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுறேன். அந்த கோயிலுடைய தலைமை பட்டாட்சியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது காலங்காலமா நடக்கிற விஷயம் தான், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நாங்க 2 பேரும் சுமூகமா தான் இருக்கிறோம் தலைமை பட்டாட்சியர் சொல்லியிருக்காரு. தலைமை பட்டாச்சாரியர் என்னங்க, அவர் தான் கோயில் ஓனராங்க. வேலை பாக்குறவர். எங்களுடைய சென்டிமெண்ட்டை நீங்க மதிக்கிறவரா இருந்தா, நீங்க இந்துக்கள் தொப்புள் குடின்னு சொல்றது உண்மையா இருந்தா நீங்க என்ன சொல்லிருக்கணும்? எங்க அவங்களுடைய மனம் புண்படாதா? நாம் வேறு இடத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ தர்காக்கள் இருக்குது, எத்தனையோ இடங்கள் இருக்கிறது, நாம் அங்கு வந்து பலியிடலாம், நாம் அங்கு சென்று தொழுகையிடலாம் என்றல்லவா இவர் சொல்லிருக்க வேண்டும். திருப்பரங்குன்றத்துல சொன்னா அடுத்த ஒரு தர்கால போய் இப்படி சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்து ஒரு தர்கால போய் சொல்லுவாங்க. உங்களுக்கு சென்டிமெண்ட் இல்லையா? உங்களுக்கு சகோதரத்துவம் உணர்வு இல்லையா? பாண்டி கோயில்ல வந்து சொல்லுவீங்க,
இஸ்லாத்துக்கு எதிரான தர்கா யாரு? உங்களுக்கு எதிரான அதெல்லாம் தர்கா. நீங்க பேசாதீங்க, அதை நாங்க பேசிக்கிறோம். இஸ்லாத்துக்கு எதிரானதா, இஸ்லாத்துக்கு ஆதரவானதா நாங்க பேசிக்கிறோம். எங்க கருத்துக்களை, எங்க வழிபாட்டு உரிமையை நாங்க பேசிக்கிறோம். உங்க ஆன்மீகத்தை பேசுங்க. நீங்க இஸ்லாமியர் தானே? நீங்க இஸ்லாமியர் தானே? 2 பேரும் இஸ்லாமியர் தானே? என்ன சொல்ல விடுங்க. அவர் தனியா சொல்ல சொன்னாரு, என்ன சொல்ல விடுங்க. தர்கா வழிபாடோ அல்லது தர்காவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளோ, அவர்கள் கந்தூரி விழாவோ, அங்கு நடத்தக்கூடிய உருஸ் அந்த திருவிழாக்களுக்கு நாங்கள் அல்ல எதிரிகள். நாங்கள் அங்கு சென்று வழிபடக்கூடியவர்கள். இப்படி நடத்தக்கூடிய நிகழ்வு என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது. சொல்றாரு தப்பு. இட் இஸ் ராங் இன்டர்பிரேஷன். அதை பத்தி அவர் சொல்லக்கூடாது. அதெல்லாம் தவறான விஷயங்க. Who is he to tell that? அதாவது மார்க்கெண்டு ஒன்று இருக்குது, ஹிந்து மதம்னு ஒன்று இருக்குது. அது வழிபாட்டு முறைகளில் பல வித்தியாசங்கள் இருக்குது. பட்டை போடுறத இப்படியா அப்படியான்னு பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை பற்றி இங்கே விவாதம் பண்ண வரையில் இது அடக்க ஸ்தலத்தில் போய் அவங்களுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுறது கூடுமாங்கிறதுக்கு எங்களுக்கு ஆதாரம் இருக்குது. அதை இங்கே பேச வேண்டியதில்லை. அதை பற்றி விரிவாக பேச முடியும். இன்றைக்கி மக்காவுக்கு போகிறாங்கன்னா மதீனாவில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய அடக்க ஸ்தலத்துக்கு போயிட்டு தான் வர்றோம் நாங்கள். இது நடைமுறை. ஸ்ரீலங்காவில் எங்கள் ஊரை சேர்ந்தவங்கெல்லாம் வியாபாரிகளாக அங்கே இருக்கிறாங்க. திருச்செந்தூர் கோயிலினுடைய அந்த நிர்வாகிகள் எங்கள் ஊர் முஸ்லீம்களை அணுகி அந்த சிலையை மீட்டு கொடுக்க சொன்னாங்க. சிலையை மீட்டு கொடுத்து இன்றைக்கி அங்கே கல்வெட்டு இருக்குது. நாங்கள் அண்ணன் தம்பிகளாக தான் வாழ்கிறோம். எங்களுக்கு மத்தியில் எந்த வேறுபாடுகளும் கிடையாது. மதங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அதில் போய் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லிட்டு தான் 1991ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நரசிம்மராவ் ஆட்சியில் பிளேசஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட், மத வழிபாட்டு ஸ்தலங்கள் பாதுகாப்பு சட்டம்னு இருக்குது. அந்த சட்டத்தில் தெளிவாக சொல்லப்படும். இந்தியா 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடையும் பொழுது எந்தெந்த வழிபாட்டு ஸ்தலங்கள் எப்படி இருந்ததோ அதே நிலை தொடர வேண்டும் அப்படிங்கிற சட்டம் இன்னைக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த நிலையிலையும் மதவாத அரசியலுக்கு இடம் கிடையாது. எல்லா சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து தான் செய்கிறோம். குறிப்பிட்ட சிலருடைய ஆதிக்கத்தை இங்கே திணிச்சு இந்த பண்பாட்டை கெடுத்தெல்லாம் வடநாட்டை மாதிரி நினைச்சா நடக்காது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க. அவங்க மனச்சாட்சிக்கு அடிப்படையில் கஸ்டம்ஸாக எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உண்டான ரைட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்த அடிப்படையில் பல நூற்றாண்டுகளாக இந்த நேர்ச்சை என்பது, நேர்த்திக்கடன் என்பது, கொடுப்பது என்பது நடந்துக்கிட்டு இருக்குது. மதுரைக்காரனா ஒரு குழந்தை பிறந்தால் அங்கே போய் முடி எடுக்கிறது, அங்கே நேர்த்திக்கடன் கொடுக்கறது, அங்கே கந்தூரி நடத்துறது, அதுக்குன்னு தனியாக ஒரு டைனிங் ஹால் இருக்குது, அங்கே தனியாக ஆடரிக்கக்கூடிய இடம் இருக்குது. இவர் சொல்கிறாருல எங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியல, அப்படிலாம் கிடையாது. கீழே இருக்கக்கூடிய மக்களும் மேலே இருக்கக்கூடிய மக்களும் ஒற்றுமையாக தான் இதுவரைக்கும் இருந்து வந்தார்கள். இங்கே பிஜேபியை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் நாங்கள் ஒற்றுமையோடு தான் இருக்கிறோம், இந்து முன்னணியும் பிஜேபியும் தான் இதை அரசியலாக்குகிறது என்று மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக திருப்பரங்குன்றம் மட்டுமில்லை, அயோத்தியா மட்டுமல்ல, பழனி, இப்படி பல்வேறு இடங்களில் வேண்டுமென்றே போய் இந்துக்களினுடைய உணர்வுகளை அரசியலாக்கக்கூடிய ஒரு கபலிகரமான ஒரு சூழ்நிலையை நோக்கி பிஜேபி செல்கிறது. அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய திமுக அரசாங்கம், காவல்துறை அது ஃபெயிலியர் ஆக்குது. அதை திமுக அரசாங்கம், காவல்துறை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா 2021, 22, 23 தொடர்ச்சியான பீஸ் மீட்டிங்ல ஏன்னா அவரை திமுக ஆதரவா என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா தவறு யாரா இருந்தாலும் தவறு தாங்க. ஏடிஎம்கே 10 ஆண்டுகள்ல எந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் நடக்கலங்க, பீஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. ஐயா சாகின் பாக்கு, ஐயா நான் திருப்பரங்குன்றத்தை பேசுறேன், நீங்களும் பிஜேபி காரர் மாதிரி பேசாங்க. ஐயா ஐயா நான் இப்ப ஏடிஎம்கேக்கு ஆதரவா பேச வரல. திமுக ஃபெயிலியர் ஆச்சா இல்லையா? ஏன் அந்த அரசு அதிகாரி அன்றைய தினம் இவ்வளவு நீதிமன்ற ஆதாரங்கள் இருந்தோம் மேடம், ஒரு உங்கள்ட்ட கேள்வி கேட்க, ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் கொடுத்தா நீ போய் நீதிமன்றத்தை நாடிக்கோன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? தொடர்ந்து பேசு. அதை தடுக்கக்கூடியது. அதாவது அரசாங்கத்துக்கு தெரியாம இல்ல, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. என்ன நடவடிக்கை எடுத்தது? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இல்ல அவரு உண்மையே பேச சொல்லுங்க, திமுக ஆதரவா பேச சொல்லாங்க. உண்மையா பேச சொல்லுங்க. நான் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணலங்க. தவறு யார் செய்தாலும் தவறு. இங்க பிரச்சனை என்னவோ அதை பேசலாம். ஆமா
இப்ப அவங்க வந்து இது வந்து காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயத்த வந்து மாத்த வேணாம் அப்படிங்கிற நிலைப்பாடுல இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை சுமூகமா முடியறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி தலைவர்கள்லாம் வந்துட்டு இந்த பிரச்சனையில இருந்து விலகிக்கிட்டா நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றது. நான் நிறைவா ஒன்று சொல்ல நினைக்கிறேங்க. என்னன்னா, எல்லாம் ஒன்றா இருந்தாங்க, சகோதரர்களாக இருந்தாங்க, இதெல்லாம் இவ்வளோ நேரம் நம்ம பேசணும். இந்து முஸ்லீம்லாம் சகோதரர்களாக இருந்தாங்கன்னு. இந்த ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்தது யார்? இதை எடுத்துகிட்டு போனது திமுகவோட பேக்கப்பில் இங்கேருந்து எடுத்துகிட்டு பிரியாணி புட்லத்தை தூக்கிட்டு போகிறதும், ஆடை கொண்டு போகிறதும். அப்போ தான் லைட்டாக ஒரு நேரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணலாம், இஸ்லாமியர்களுக்கு நம்ம கூட இருக்கோங்கிற மாதிரி ஒரு நேரேட்டிவ் எடுத்துகிட்டு வந்து அதில் தானே குழப்பம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தானே எல்லாரும் அதை ஏன் அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு டெம்பிளுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டுங்க. டினாமினேஷன் டெம்பிள் இருக்குது. ஒரு டெம்பிளில் ஒரு மாதிரி பூஜை பண்ணுவாங்க, இன்னொரு டெம்பிளில் இன்னொரு மாதிரி பூஜை பண்ணுவாங்க. அந்த விஷயமே அவர் தெரியல, மதுரையில் இருக்காருங்கிறாரு. எல்லா கோயில்லையுமே ஆடு வெட்டினாங்க, எல்லா கோயில்லையுமே கோழி வெட்டினாங்க. நம்ம இந்துக்கள் கோவில்களில் சில கோவில்களில் பலியிடுவாங்க, சில கோயில்களில் பண்ண மாட்டாங்க. ஏன் அதை வந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இருக்கையில் எந்த கோயிலையும் பலி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு எல்லாரும் போராடினாங்க. அது அவங்களோட வழிபாட்டு, பேசாமல் இருங்க, அவங்கவுங்களோட வழிபாட்டு முறை. ஸோ அதனால் கோவில்களே டினாமினேஷன் டெம்பிள்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த கோவிலை பொறுத்தவரையும் குடவரை கோவில் மலையிலேயே அப்படியே செலுக்குன்னு முருகிறது. அப்போ எல்லா மலையும் இருந்தாலுமே நாங்கள் மலையே கும்பிடுவோம், கிரிவலம் வருவோம். இப்போ இந்த கோவிலோட சொத்துன்னு சொல்கிறதுல கிரிவலம் பாதையும் சேர்ந்து தான் சொத்துன்னு சொல்கிறாங்க. மலை அனைத்தும் முருகனுக்கே, கிரிவல பாதையுடன் சேர்த்துன்னு தான் அதில் சொல்கிறாங்க. அப்படி இருக்கையில் நீங்கள் வந்து அங்கே போய் ஒரு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், நீங்கள் சாமி கும்பிட்றத வந்து இவ்வளோ நாளாக தடுக்கலைன்னா அது வேறு சப்ஜெக்ட். ஏன் அவங்க பண்ணாங்கன்னு இப்போ வீம்புக்குன்னே கொண்டு வந்து அதை திமுக அதை என்கரேஜ் பண்ணி கண்டும் காணாமல் இருந்து சும்மா பேருக்கு நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ அழுகிற மாதிரி அழு, பின்னால் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். இதை தூண்டி விட்டு ஒரு நிமிஷம் இருக்கு, நான் சொல்லி முடிச்சிடறேன். ஸோ இந்த மாதிரி திமுக பண்ணுறதுனால அதுக்கு நீங்கள் வேறு எந்த அமைப்பு போய் கொடுப்பாங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் போய் அதுக்கு பேசுவாங்களா? இப்போ அவர் சொன்னார் திமுக தவறுன்னு, அப்போ அவர் முன்னாலே போய் பேசியிருக்க வேண்டியது தானே. யாருமே போய் பேசலை. இந்துக்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறதுக்கு ஒரே கட்சி இருக்கிறது பாஜக மட்டும். அதனால நாங்கள் தான் போய் பேச முடியும், நேச்சுரலாகவே நாங்கள் தான் போய் பேச முடியும். இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் சொன்னார் திமுகவோட மிஸ்டேக்குன்னு, அப்போ அவரே போய் பேசியிருக்கலாம்ல. அப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சூழ்ச்சி, அனைத்து கட்சியும் ஒன்றாக சேர்ந்து இஸ்லாமிய தரப்புக்கு ஆதரவாக இருப்பது போலவும், இந்துக்கள் தரப்புக்காக இந்து இயக்கங்களும் பாஜக இருப்பது போலவும் இவங்க சித்தரித்து இவர்கள் தான் அரசியல் உருவாக்குகின்றார்கள். நாங்கள் இப்பொழுதும் தெளிவாக சொல்லுகின்றோம், இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டுக்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. அதற்கு வக்ஃப் போர்டு அழைத்து பேச வேண்டும். ஏன்னா வக்ஃப் போர்டு கட்டுப்பாட்டில் இருக்கின்றாங்களோ, அவர் வரட்டும். அதே போல இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சென்னையில் உட்காந்துட்டு இன்னைக்கு பேட்டி கொடுக்கிறார். ஏன் இதற்கு திருப்பரங்குன்றம் போகல? அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் அணுகி அது சம்பந்தமாக இந்த கோயில் சென்னையில வந்துட்டு போராட்டம் பண்ணீங்க. ஏங்க எதுங்க லொகேஷன்? என்னங்க திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை நீங்க அங்க பண்ணுவாங்களா இங்க பண்ணுவாங்களா? நீங்க ஏன் சென்னையில போராட்டம் பண்ணீங்கன்னு கேட்டேன். எங்களை அரெஸ்ட் பண்றாங்க, வீட்டை விட்டு வெளியே போடாம தடுத்தாங்க. அந்த பிரச்சனைகளை மீறி தாங்க நாங்க கைதாயிருக்கோம். இது 3 விதமானவர்களுடைய அடையாளங்களும் இருக்கக்கூடிய ஒரு மலை. ஆமாங்க, மசூதி இல்ல, நீங்க வழிபடக்கூடிய தர்கா இல்லன்னு நான் சொல்லல. தர்காவில் என்ன செய்யணும், நீங்க செய்ய வேணாம், என்ன செய்யணும், வீட்ல என்ன செய்யணும் நீங்க சொல்றீங்க. அந்த கிரி வளத்தை வரக்கூடிய எங்க மனசை புண்படுத்துன்றதுதான் எங்க கருத்து. நீங்க தொழுகை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நீங்க எங்களை கேட்கலாம். நாங்க உங்க வீட்ல இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா நீங்க கேட்பீங்களா? இல்லங்க இல்லங்க, இதை பாருங்க, 2 விஷயம் தாங்க. இது வரைக்கும் இருந்திருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த விஷயம் இந்துக்களுடைய மனம் புண்படும் என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, நீதிமன்றம் செல்ல உரிமை இருக்கிறது. அப்பேற்பட்ட இங்க திருவண்ணாமலை மலையாக இருக்கட்டும், எங்களுடைய திருப்பரங்குன்றம் மலையாக இருக்கட்டும், மலையை கிரியை கும்பிடுவோம். அப்படி கும்பிடக்கூடிய இடத்துல இப்படி மேல நடக்கிறதுங்கிறது வந்து சென்டிமெண்டா அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனசு தெரிய வந்திருக்கு. அப்படி நடந்துக்கிட்டுமா? ஆமாங்க, என்ன பண்ண தப்பு பல நாள் கழிச்சு இந்த அரசாங்கத்துக்கே தெரியுது. இல்லங்க, இப்பதானே ஆடையும் கோழியும் தூக்கிட்டு போனாங்க, அப்பதான் தெரியுது. இப்பதானே ஆடை தூக்கிட்டு போனாங்க. ஒரே சொல்லிடுறேன். அப்ப இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா மேல இருக்கக்கூடிய ஒரு சமணனுடைய அந்த பகுதியில முழுக்க பச்சை பெயிண்ட் அடிக்கப்பட்டு அந்த பகுதிக்கு மேலே அந்த காய ஒரு நிமிஷம் அந்த கற்கள்ல என்ன பண்றாங்கன்னா சிக்கந்தர் தர்காவுக்கு உட்பட்டதுன்னு போட்டு மேல கற்கள்ல செதுக்குறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்ற மலையினுடைய எங்களுடைய உட்பட்ட மரத்துல பச்சை கொடி பறக்க விடுறாங்க. இப்படிப்பட்ட ஆக்கிரமிப்புகள் எல்லாம் மேல நடந்துட்டு இருக்கிறதுனால தான் எங்களுடைய எதிர்ப்புகளை அந்தந்த மத வழிபாட்டுக்கு எந்த இடையும் இருக்கக்கூடாது, அவர்கள் தொழுகைக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, இந்துக்களுடைய அந்த திருப்பரங்குன்ற மலையின் புனிதத்தை யாரும் கெடுக்கக்கூடாது, அங்க ஆக்கிரமிப்பு யாரும் பண்ணக்கூடாது. 2000 வருஷமா இருக்கிற நடைமுறையில் ஆகம வழிபாட்டில் அங்க பலி கொடுக்கறதோ அங்க சாப்பிட்றதோ எண்ணி சாப்பிட்றதோ கிடையாது. சிலர் தனிப்பட்ட நபர்கள் செய்திருக்கலாம், தொடர்ச்சியாக நடக்கிறதுன்னு அவர் சொல்றதற்கு ஆதாரங்கள் இல்லை. அதனால இத்தனை நாள் ஏதோ ஒரு சிலர் செய்திருந்தால் அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரிஞ்ச் குரூப் இதை ஆரம்பிக்குது. அரசியல் பேட்டர்னேஜும் இருந்து
நடந்திருக்கு. அதை விட்டுட்டு அந்த கோயிலுடைய ஆகமம் புனிதத்தை காக்கும்படி அவர்கள் அங்கே தொழுகை பண்ணலாம், நம்ம மலையுடைய புனிதம் காக்கணும், அவ்வளோதான் நமக்கு. முதல்ல இவருக்கு இன்னைக்கு தான் தெரிய வருதுங்கிறார். முதல்ல அதுவே வந்து ஃபேக்சுவலி எவ்வளோ விஷயங்களை தவறாக சொல்லிட்டே இருக்கிறாங்க பாருங்க. ஒரு 350 வருஷமாக நடக்கிற ஒரு விஷயத்த இன்றைக்கி தான் தெரியுதுன்னு சொல்கிறதே முதல்ல ஒரு தவறான விஷயம். முதல்ல இந்த பிரச்சனை ஆரம்பித்தது ஆட்டை தோளில் தூக்கிட்டு போனதுனால இல்லை, பெட்டிஷன் கொடுத்ததுனால. 2 3வது பரங்குன்றோன்னு எத்தனையோ சங்கத்தமிழ் பாடல்களில் வந்திருக்குன்னு பெருமை பேசும் இவர்கள் ஸ்கந்தமலைன்னு பேர் வைக்க வேண்டிய தேவை என்ன? இது முருகனை வடமொழி கடவுளாக இவங்க எப்படி எல்லாத்தையும் எப்படி திருவள்ளுவருக்கு காவி போடுவாங்களோ அது மாதிரி முருகனை வட இந்திய கடவுளாக மாற்றக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். மலையே கும்பிடுறது ரொம்ப நல்ல விஷயம். மலையே கும்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தர்காவையும் பார்த்து தான் கும்பிடுறீங்க. அது எதுவும் இந்து விரோதமான எனக்கு தெரியல, அதை அவர்கள் பார்த்துக்கிட்டு. 3 சமணர்லாம் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுடைய புனிதம்லாம் பட் பண்ணுறாரு. மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா சமணர்களை கழுவில் ஏற்றுனது இருக்கும், எவ்வளவோ இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? சமணமும் இந்து மதத்துக்கு எதிரானது இடிச்சிடலாமா? அதை இன்னைக்கு உலகம் வந்து சாட் ஜிபிடி டீப்சீக்குன்னு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு அறிவு சார்ந்த மனிதர்களாக நம்மலாம் மன்னராட்சி அடிதடி காட்டுமிராண்டித்தனத்தை தாண்டி ஜனநாயகத்துக்கு வந்திருக்கிறோம். இருக்கிறதெல்லாம் மானுமெண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு அறிவு மனிதனுக்கு இருக்கணும். ஒரு 500-600 வருஷம் பழமையான மசூதியை பாபர் கட்டினாருன்னு பார்த்து இடிக்கிறதும் சரி, கோயிலை வந்து வெறும் வழிபாட்டு தலமாக பார்க்குறதும் சரி, ஒரு மனித நாகரிகமாகவே எனக்கு படலை. இன்னமும் இவர்கள் இன்னும் இதெல்லாம் அண்டூ பண்ணிகிட்டே போகணும், கண்ட்ரோல் சி கொடுத்துக்கிட்டே போனோன்னு வைங்க, எல்லாத்தையும் பழசுக்கு இன்னும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றலாம். முகலாயர்கள் வரதுக்கு முன்னாடி இருக்க மாதிரி மாற்றலாம், அதுக்கு முன்னாடி மாற்றலாம்னு என்ன பண்ணலாம்? காட்டு மிராண்டியை இலதலை கட்டிட்டு அந்த ஒரு படத்தில் சார்லி போவார், அது மாதிரி போக முடியுமா? போக முடியாது. இது அழகாக சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுது, நீ மனுஷனாக நடந்துக்க, சுதந்திரத்துக்கு அப்புறம் என்னென்ன இருக்கோ அதனுடைய கேரக்டர்ஸோட, வெறும் பில்டிங் மட்டும் இல்லை, வித் தோஸ் கேரக்டர்ஸோட ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது ஒரு அரசின் கடமை. ஒரு மனிதனாகவே அதை நம்மளுடைய கடமையாக பார்க்குறேன். அண்ட் ஒரு விஷயத்தை நான் வலுவாக ரெப்ரசன்ட் பண்ண ஆசைப்படுறேன். These Hindutva organizations do not represent the Hindus of தமிழ்நாடு. அது அவங்களுடைய ஓட் பாலிடிக்ஸையும் பார்த்தாச்சு. குறிப்பாக பிஜேபி வந்து வடநாட்டில் வேணால் சொல்லிக்கலாம், நாங்கள் இந்துக்களை ரெப்ரசென்ட் பண்ணுறோம், கும்பமேளாவில் செத்தவங்களை எல்லாம் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு, தமிழ்நாடு இந்துக்கள் தெளிவாக உங்களுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க, யூ டு நாட் ரெப்ரசென்ட் அஸ். அப்படி இருக்கும்போது இந்துக்களுக்காக நாங்கள் போராடுறோம் ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான வாதம். நோ, நீங்கள் இந்துக்களுக்காக போராடல, இந்துக்கள்லாம் அருமையாக ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அதனால தான் கோயிலுக்கு போகிறாங்க, பட்டை போடுறாங்க, விரதம் இருக்கிறாங்க, கடாவும் வெட்டுறாங்க, வந்து திமுகவுக்கோ இல்லை மத சார்பற்ற ஏதோ ஒரு கட்சிக்கோ ஓட்டு போடுறாங்களே தவிர உங்களை சீண்டுவதே இல்லை. ஏனென்றால் வட இந்தியாவை போல மாறிவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்களை தமிழ்நாட்டுக்குள்ளும் கொண்டு வந்தது அப்படிங்கிறது ரொம்ப 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 கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இவர் சகோதரர் நானும் ஒரே விஷயத்தில் இருந்தாலும் திமுக அரசு மீது அவர் தொடர்ந்து குற்றம் சாட்டுவது வந்து ஏற்புடையதல்ல. ஏன்னா அயோத்தி மாதிரி மாற்ற முயற்சிக்கிறார்கள்ன்ற ஒரு வலுவான வாதத்தை கோர்ட்டில் வச்சிருக்குது. அது மாதிரி தான் இந்த அரசு இதை வந்து அணுகி கொண்டிருக்கிறது. இன்னொரு அயோத்திலாம் ஆக்க முடியாது, ஆக்குவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த விஷயத்தை ஆரம்பத்திலேயே கிள்ள வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. அதுபோல அரசு நிர்வாகத்தில் ஊடுருவி இருக்கிற அந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் என்ன பெட்டிஷன் எவன் கொடுத்தாலும் போய் கூட்டத்தை நிறுத்துறது, அசைவம் சாப்பிடான்னு ஜீவோ போட்டுட்டு உடனே அதை வந்து ரிவர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேலும் நடக்கக்கூடாதுன்றதுல அரசு வந்து மிக தீவிரமாக இருக்க வேண்டும். நான் 5வது கடைசி விஷயம் சொல்கிறேன். இந்த கிரிவலத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்றதே முதல்ல முருகன் ஆஸ் அ கடவுள், ஆஸ் அ டெய்ட்டியாவே நான் ரொம்ப ஒரு தவறாக சொல்கிறேன். தமிழ் கடவுள் வள்ளியை திருமணம் பண்ணுறாரு. ஜாதி மறுப்புகள்லாம் வந்து முருகனுடைய திருமணத்தை நம்ம வந்து பேசுகிறோம். புராணமா இது உண்மையான வைத்துக்கிறீங்களோ புராணமா? அவரை போய் வள்ளி வந்து பியூர் நான்வெஜிடேரியனு, முருகன் கூட ஆதி தமிழ்னா அவர் கண்டிப்பாக நான்வெஜ் தான் சாப்பிட்டுப்பாரு. அவருக்கு நீங்கள் முதல்ல நான்வெஜ் தீட்டுன்னு சொல்கிறதே முதல்ல ஆன்டி முருகனாக தான் நான் பார்க்குறேன். அப்போ இது எல்லாமே எல்லா வட்டத்திலும் எல்லா தரப்பிலும் எல்லா கிரவுண்ட்லையுமே ஃபேக்சுவலி மாரலி ஹிஸ்டாரிக்கலி பொலிட்டிக்கலி எல்லா தரப்புலையும் பாஜகவும் இந்து முன்னணியும் செய்து கொண்டிருப்பது ஒரு மக்கள் விரோத இந்து விரோத செயலாக தான் நான் பார்க்குறேன். எல்லோரும் மனிதர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன பிரச்சனை அவருக்கு? அப்போ அவருடைய கருத்து என்னன்னா, இதற்கு முன்பு இருந்தவர்களோ அல்லது இப்போ இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு முறையோ அல்லது நாங்கள் வழிபடக்கூடிய முறையோ காட்டு மிராடி தரம் சொல்ல வராரா? அப்படி சொல்லவே இல்லை. ஒண்ணு இல்ல அவர் சொன்னாரு, கடந்த மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏங்க தர்காவை இடிச்சு ரீலோகேட் பண்ணுங்கன்றது மனுஷன் சொல்றதா? எச்ராஜாவை போய் கேளுங்க, தர்காவை ரீலோகேட் பண்றது மனுஷன் சொல்லுவானா? மனுஷன் சொல்லுவானா? வரலாற்று அவர் சொல்லக்கூடியதுல கெசட்ல இருக்கக்கூடிய விஷயத்துல அவர் சொல்றாரு, சுட்டிக்காட்டு. இது வரைக்கும் எச்ராஜா சொன்னது எதுவுமே உண்மை இல்ல. இது வரைக்கும் எச்ராஜா சொன்னது எதுவுமே உண்மை இல்ல. இந்த தமிழ்நாட்டு மக்களை குழப்புவதும் பொய்களால்
பொய்களால் மத உணர்வுகளை வந்து தூண்டுவதுதான் ஹெச் ராஜா தொடர்ச்சியா செய்றாரு. எனவே தமிழ்நாட்டிலே தமிழர்களுடைய வரலாறு என்பதும் இந்துக்களுடைய வரலாறு என்பதும் மத நம்பிக்கையுடைய வரலாறு என்பதும் ஒவ்வொரு காலங்களிலும் காலத்திற்கேற்ப உங்கள் பரிணாம வளர்ச்சியிலும் அல்லது அவர்களே வந்து என்ன பண்ணுவாங்க, மாத்திப்பாங்க. அது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கும். நீங்க அந்த காலத்துல இருந்து நீங்கள் கறி சாப்பிட்டவர்கள் தானே, இப்ப ஏன் சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல ஒரு காவல்துறைக்கு டவுசர் இருந்தது, இன்னைக்கு ஏன் பேண்ட் போட்டீங்க? ஐயா நீங்க மாத்தலாம், மத்தவங்கள மாத்த சொல்லி நீங்க துன்புறுத்த கூடாதுல. என்னையா வாதம் அது? நீங்க மாத்திக்கோங்கயா. நீங்க துண்டு போடுங்க, துண்டை கீழ போடுங்க. சாப்பிட மாட்டீங்க. நீங்க ஏன் துண்டு போடுறது மத்தவங்கள வலிக்குறீங்க? நான் கேக்குற பதில் சொல்லுங்க. நீங்க வச்சாங்க தானே? ஐயா ஐயா பன்றிக்கறி சாப்பிட்டா உயிர் போய்டுமா? ஐயா பன்றிக்கறி சாப்பிட்டா புனிதம் போய்டுமா? அவர் கேக்குறாரு. பன்றிக்கறி சாப்பிடுறதுன்றது தப்பு. பன்றிக்கறி சாப்பிடுங்க சொல்றது நாங்க சொல்றாரு. நாங்க சாப்பிட வேணாம்னு சொல்றோம். நீங்க சாப்பிடுங்க. பன்றிக்கறி நீங்க சாப்பிடுங்க. என்னைய சாப்பிட சொல்லிட்டீங்க. சாப்பிடுறீங்க. யாரு புனிதம் கட்டுப்பாடா? இந்த ப்ரோவோக்லாம் என்ன பண்ணாங்க? ப்ரோவோக்லாம் என்ன பண்ணாங்க? அவர் பேசுறது கேட்டுறேன்மா. ஒரு ஆரோக்கியமான விவாதத்துல தப்பது. எது தேவலாம்? ஆரோக்கியமான விவாதம். என்ன சார் வள்ளி வந்து கறி சாப்பிட்டாங்க. ஆன்மீகத்துல நீங்க எதை வேணாலும் பின்பற்றுங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இவரு இத பின்பற்றணும். நீங்க திணிக்காதீங்க. இந்து மதம் நீங்க திணிக்காதீங்க. கிண்டல் பண்ண கேட்கணுமா? கேட்க மாட்டீங்க. அவரை பேச விடுவீங்க. உட்கார்ந்து வேடிக்கை பாத்தீங்க. எங்க இந்து மத நம்பிக்கை அவர் பேச நீங்க கேள்வி ஒரு பள்ளிய ஒரு கோயில் மேல இந்த மாதிரி அவதூறு பரப்பி இடிக்க வந்தா முதல்ல தடுப்பது முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தான். நீங்க வர மாட்டீங்க. நீங்க வந்து ஆமா பாருங்க அண்ணா, கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணா. அண்ணா கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணா. நீங்களே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இருக்கு? தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் எல்லாம் யாருக்கும் விரோதிகள் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள்லாம் சேர்ந்துதான் திமுக ஆட்சிக்கு அமர்த்திருக்காங்க. திருப்பரங்குன்ற சர்ச்சைங்கிறது ஆன்மீக நன்மைக்கு இல்லை, இந்துக்களுடைய நன்மைக்கு இல்லை. முழுக்க இந்துத்துவ கட்சிகளுடைய பாஜகனுடைய அரசியல் ராவமே தவிர ஒண்ணும் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்துக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்துக்களை பற்றி கேலியும் கிண்டலும் பேசி இந்து மத தெய்வங்களை திகாவோ திமுகவோ இழிவுபடுத்தினால் தொப்புள்குடி உறவாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் இதுவரை கி வீரமணி அவர்களுக்கு எதிராகவோ அல்லது இந்து மத நம்பிக்கைகளை தெய்வங்களை கிருஷ்ணபரமாவை ராமரை இழிவுபடுத்திய போது எந்தவித இஸ்லாமிய அமைப்புகளும் அவர்களை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை, அவர்களை எதிர்த்து போராடவில்லை. ஆனால் தொப்புள்குடி என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பதிலே எந்தவித அர்த்தமும் இல்லை. எனவே இந்துக்களுடைய உரிமைகளுக்கு பிரச்சனை என்றால் நாங்கள் இருக்கிறோம் என்று இந்து இயக்கங்களை நம்ப வேண்டிய நிலையில் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்துக்கள் எங்களை நாடி வருகின்றார்கள். எனவே இஸ்லாமிய சகோதர அமைப்புகள் கூட உண்மையிலேயே தமிழர்கள் நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கி வீரமணி அவர்கள் இந்துக்களை எதிராக பேசினால் எதிர்ப்பு குரலை கொடுக்க வேண்டும் என்பதை நான் பதிவு செய்கிறேன். இல்லை என்றால் அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.